ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. இன்னைக்கு நம்ம ஐஎன்எம் ரிவிஷன் பார்த்துருந்தோம். ஆல்ரெடி ஒரு செட்டே டாபிக்ஸ் பார்த்துருந்தோம். இப்போ அதுக்கு அப்படியே அடுத்து மூவ் பண்ண போறோம். அதுதான் காந்தி காலகட்டம். இப்போ லாஸ்ட் கிளாஸ்ல கடைசியா லக்னோ ஒப்பந்தம் லக்னோ ஒப்பந்தத்தை வரைக்கும் முடிச்சிருப்போம். நம்ம இதுல ஸ்டார்ட் பண்ணிருப்போம், அந்த ஐஎன்சி அதுக்கெல்லாம் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணி லக்னோ ஒப்பந்தம் முடிச்சிருப்போம். அதோடைய கண்டினியூஷன் நம்ம காந்தி காலகட்டம் பார்க்குறோம். டாபிக் வைஸ் பார்க்கறது அது காந்தி காலகட்டம். இப்போ காந்தி காலகட்டம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் காந்தியோடைய பர்சனல் டீட்டெயில் கம்பல்சரி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய எக்ஸாம் தான் கேட்டிருக்காங்க, நமக்கும் கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ பர்சனல் டீட்டெயில் சொல்லும் போது 1869 அக்டோபர் 2, ஓகேங்களா? காந்தி எப்போ பிறந்தார் அப்படின்னு கேட்டா சொல்லணும். காந்தி எப்போ பிறந்தார், குழந்தையா இருக்கும்போது பிறந்தார்னு சொல்லக்கூடாது, சரியா? அப்ப இந்த டேட்டு ஊருக்கே தெரியும், ஓகேவா? ஆனா இந்த வருஷம் தான் மறந்துடக்கூடாது, 69, ஓகேங்களா? வருஷம், ஓகேங்களா? மேற்படி காந்தியின் மனைவி, காந்தியின் அம்மா பெயர் பார்த்து வச்சுக்கோங்க. அம்மா பெயர் புத்திரி பாய், மனைவி பெயர் வந்து கஸ்தூரி பாய், ஓகேங்களா? மேற்படி காந்தி பிறந்தது போர்பந்தர். இப்ப ஒரு படத்துல கூட அதை ஒரு சீனா வச்சிருந்தாங்கல்ல, காந்தி பிறந்த இடம், அம்பேத்கர் பிறந்த இடம் சொல்லிட்டு, ஓகேங்களா? காந்தி பிறந்த இடம் போர்பந்தர், ஞாபகம், குஜராத், ஓகேங்களா? அடுத்து காந்தி சட்டம் பயின்ற ஆண்டு, ஓகேங்களா? சட்டம் டிகிரி வாங்கினது, ஓகேங்களா? டிகிரி ஆஃப் லா வாங்கினது 1891. காந்தி சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போனது 1893, ஓகேங்களா? இந்த 2 வருஷம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ரிட்டர்ன் ஆனது நான் அப்புறம் பேசணும், ஓகேங்களா? அப்போ காந்தி டிகிரி வாங்கினது, என்ன டிகிரி வாங்கினார் அப்படின்னா லால என்ன டிகிரி வாங்கினார்னா பாரிஸ்டர் பட்டம் வாங்கியிருந்தார், ஓகேங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பாரிஸ்டர் பட்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. பாரிஸ்டர் பட்டம் யாரெல்லாம் வாங்கினாங்க, எல்லாருமே வந்து காமன்வெல்த் நாடுகள், எல்லா காமன்வெல்த் நாடுகளையும் போயிட்டு வாதாடலாம். அதுதான் பாரிஸ்டர் பட்டம், ஓகேங்களா? அம்பேத்கர் அது வாங்கியிருப்பார், ஓகேங்களா? அடுத்து 1893 தான் இவர் சவுத் ஆப்பிரிக்கா போயிருப்பார். சவுத் ஆப்பிரிக்காவில் ஒரு பணக்கார ஒரு வியாபாரிக்காக வாதாடுவதற்காக சவுத் ஆப்பிரிக்கா போயிருவாரு. அப்பதான் அந்த ட்ரெயின் இன்சிடென்ட் நடக்கும், ஓகேங்களா? ஒரு ட்ரெயினில் இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது அவர் வந்து என்ன பண்ணுவாங்க, டிக்கெட் அந்த பிரச்சனை காரணமாக அது பேசியிருக்கோம், கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுவாங்க. என்ன அப்படி பார்த்தீங்கன்னா பீட்டர் மெரிட்டஸ்பர்க், அந்த ஸ்டேஷன் ரொம்ப முக்கியம். அந்த ஸ்டேஷன்ல இப்போ அவருக்கு என்ன வச்சிருக்காங்க, சிலையை வச்சிருக்காங்க சொல்லியிருக்கோம், ஓகேங்களா? இதெல்லாம் வந்து காந்தி சம்பந்தமான விஷயங்கள். மேற்படி காந்தி சவுத் ஆப்பிரிக்கா போனதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் அனுபவிச்சதுக்கு அப்புறம் காந்தி நிறைய விஷயங்களை சவுத் ஆப்பிரிக்கால நிறைய பண்ணியிருக்காரு. உதாரணத்துக்கு காந்தி சவுத் ஆப்பிரிக்கால உருவாக்கின பத்திரிகை தான் இந்தியன் ஒப்பீனியன், ஞாபகம் வச்சுக்கணும். சவுத் ஆப்பிரிக்கால தான் உருவாக்குனார், ஓகேங்களா? அதுக்கப்புறம் சவுத் ஆப்பிரிக்காலே பாத்தீங்கன்னா டால்ஸ்டாய் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விவசாய தோட்டத்தை உருவாக்கி இருப்பாரு. சவுத் ஆப்பிரிக்கால இருக்கும்போதுதான் ஹிண்ட் ஸ்வராஜ் என்ற புத்தகத்தை வெளியிட்டு இருப்பாரு, ஓகேங்களா? இதெல்லாம் காந்தி சம்பந்தமான ஒரு பர்சனலா அங்க என்ன நடந்ததுங்கிற விஷயம், ஓகேங்களா? மேற்படி காந்தி அங்க திதையடி வள்ளியம்மை மீட் பண்ணிருப்பாரு, ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேங்களா? திதையடி வள்ளியம்மை தான் அங்க போராட்டத்தை கலந்துக்குவாங்க. அங்க அவர் அந்த அம்மாவை மீட் பண்ணிருப்பாங்க. சகோதரியின் மரணத்தை விட இந்த அம்மாவின் மரணம் வந்து வலிக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து காந்தி அங்க இருந்தது போதும், காந்தியோடைய குரு கோபாலகிருஷ்ண கோகலே கூப்பிட்டிருப்பாரு. கூப்பிட்டதன் காரணமாக காந்தி என்ன பண்ணிருப்பாரு, இங்க வந்திருப்பாரு, ஓகேங்களா? இந்தியாவுக்கு வந்திருப்பாரு. அந்த இயர் ரொம்ப முக்கியம், 1915, ஓகேங்களா? 1915 ஜனவரி 9, ஓகேங்களா? ஜனவரி 9 டேட் ரொம்ப முக்கியம். இந்த டேட்டை தான் நம்ம வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினமா கொண்டாடுறோம். வருஷம் கிடையாது, 2 வருஷத்துக்கு தான் கொண்டாடுறோம். அது ரொம்ப கொஞ்சம் டெக்னிக்கலான கொஸ்டின், ஓகேங்களா? வருஷம் கிடையாது, 2 வருஷம் கொஸ்டின், ஓகேங்களா? அதுக்கு ஹிந்தி பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, பிரவேசி பாரதிய திவாஸ், ஓகேங்களா? ரைட். இப்ப காந்தி இங்க வந்துட்டாரு. அதுக்கு இடையில வந்து என்ன கொடுத்துருப்பாங்க, 10th புக்ல ஒரு 3 புக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த புக்கு தயவு செஞ்சு பார்த்து வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அன்டு தி லாஸ்ட், ஓகேங்களா? அப்படின்னு சொல்லிட்டு புத்தகம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சட்ட மறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் இருக்கும், தாரோ அந்த புத்தகத்தை எழுதியது, ஓகேங்களா? அப்புறம் வந்து டால்ஸ்டாய் ஒரு புத்தகம் எழுதியிருப்பாரு, ஓகே? அந்த 3 புத்தகம் அப்படியே வரிசையா 10th புக் இருக்கு, அதை பார்த்து வச்சுக்கோங்க. இப்ப காந்தி இங்க வந்துட்டாரா? இங்க வந்ததுக்கு அப்புறம் இவர் கோபாலகிருஷ்ண கோகலே. அப்போ கோபாலகிருஷ்ண கோகலே பத்தி பார்க்கணும்னா காந்தி அதுல ஒரு உறுப்பினராக இருப்பாரு. அதுதான் என்னது, ஊழியர்கள் சங்கம், இந்திய ஊழியர்கள் சங்கம், சர்வன்ஸ் ஆஃப் இந்தியா சொசைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? அப்ப இதை பத்தி பார்க்கணும்னா இது 1905 உருவாக்கப்பட்டு இதோட ஹெட் குவார்டர்ஸ் கேட்பாங்க, பூனேல இருக்குது, ஓகேங்களா? இதோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து பூனால இருக்குது. இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா இதுல சேர்ந்த உறுப்பினர்கள் எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக ஹெல்ப் பண்ணணும், இந்தியாவுடைய கல்ச்சரை ஃபிளரிஷ் பண்றதுக்காக ஹெல்ப் பண்ணணும். இதுதான் அவங்களுடைய வேலையா இருக்கும். மேற்படி சர்வன்ஸ் ஆஃப் இந்தியா சொசைட்டி பத்தி ஒண்ணு கிடையாது. காந்தி அதுல ஒரு உறுப்பினர், ஓகே? ஞாபகம் வச்சுக்கணும். கோபாலகிருஷ்ண கோகலே அதை உருவாக்கி இருப்பார், ஓகேங்களா? ரைட்டா? இப்ப காந்தி இந்தியாவுக்குள்ள வந்துட்டாரு. இந்தியாவுக்குள்ள வந்த உடனே அவர் பெரிய அளவுக்கு போராட்டத்தில் கலந்துக்க மாட்டாரு. அடுத்தடுத்த கட்டமா தான் அவர் போராட்டம் கலந்துக்குவாரு. அப்ப 1915 இருந்து ஃப்ரீயா தான் இருப்பாரு. 16 தான் இந்தியா மூலம் சுற்றுப்பயணம் மேற்கொள்வாரு. 1917 தான் அவருடைய போராட்டத்தை ஆரம்பிக்கிறார், ஓகேங்களா? மேற்படி நம்ம காந்தியை பர்சனலிட்டியில முடிச்சுக்குவோம் ஃபர்ஸ்ட், ஓகேங்களா? காந்தியுடைய சுயசரிதை புத்தகம் கேள்வி கேட்கலாம், ஓகேங்களா? நம்ம ஸ்கூல் புக்கு தேடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு 5 பேரோடைய சுயசரிதை புக்காது ரொம்ப முக்கியம் இருக்குது, ஓகே? ஸ்கூல் புக்கிலே இருக்குது சுயசரிதை. உதாரணத்துக்கு ரட்டமலை சீனிவாசனு, அந்த மாதிரி முக்கியமான நபர்களுடைய சுயசரிதை புக் முக்கியம், ஓகேங்களா? அதுல காந்தியுடைய சுயசரிதை முக்கியம் வந்து சத்திய சோதனை, ஓகேங்களா? சத்திய சோதனை, ஓகேங்களா? அது நிறைய விஷயத்த பேசியிருப்பாரு, ஓகேங்களா? அதுல இன்னும்
ஒரு வித்தியாசமான விஷயங்களையும் தன்னுடைய பாத்ரூம் வந்து தான் கழுவணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் பேசியிருப்பாரு. அவருடைய மனைவி கிட்ட ஒரு ஹார்ஷா பிஹேவ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டிருப்பாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் காந்தி பேசியிருப்பாரு. ஓகே, மேற்படி காந்தி விடுதலை போராட்டத்துல ஃபுல்லா கலந்துக்குவாரு. காந்தி அகிம்சைக்காக போராடி இருப்பாரு. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். கடைசியா காந்தியை கொன்ன வருஷம் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேதா, டேட்டோட ஞாபகம் வச்சுக்கணும். விடுதலை அடைந்து அடுத்த வருஷமே அவர் கொண்டுருவாங்க, ஜனவரி 30. ஓகேதா, ஜனவரி 30 ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேதா, ரைட்டா. அவ்வளவுதான், காந்தியை பத்தி முடிச்சிருக்கேன். இப்ப காந்தியோட போராட்ட காலத்துக்கு போயிடலாமா? அப்ப போராட்ட காலம் பார்க்கும்போது காந்தியோடைய முதல் 3 போராட்டம் தான் ரொம்ப முக்கியம். அதுக்குதான் ஷார்ட்கட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்டே நான் சொல்லிடுறேன், கேக் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேதா, சி ஃபார் சம்பரான். ஓகேதா, சி ஃபார் சம்பரான் என்னங்கிறத சொல்றேன். சம்பரான் என்னங்கிறத அப்புறம் சொல்றேன். 1917. அடுத்து ஏ ஃபார் அகமதாபாத். ஓகேதா, 1918 மார்ச். ஓகேதா, நான் மந்தோட சொல்றேன்னா இது ஏங்கிறத அப்புறம் சொல்றேன். ஓகேதா, அடுத்து கே ஃபார் கேதா. ஓகேதா, கே ஃபார் கேதா, அதுவும் 1918. அது மார்ச்ல இருந்து ஜூன் வரைக்கும் போகும். நீங்க ஜூன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேதா, ரைட்டா. இதுதான் இந்த ஆர்டர் கம்பல்சரி கேட்பாங்க. ஓகே, ஞாபகம் வச்சுக்கணும். இதை சம்பரான் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சம்பரான் அப்படின்னு சொல்லும் போது இது எங்க இருக்குது தனித்தனியா ஒண்ணுதி பார்க்கணும். ஓகேங்களா, இப்போ இந்த வரிசை கேட்பாங்க, இந்த இயர் கேட்க வாய்ப்பு இருக்குது. மந்த் முக்கியம், இயரும் வரிசை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்ப சம்பரானை பத்தி பார்க்கலாமா? சம்பரான் பத்தி பார்க்கும்போது பேசிக் என்ன கேட்பாங்கன்னா, சம்பரான் எந்த டிஸ்ட்ரிக்ட், சரி எந்த மாநிலத்திற்கு கேட்பாங்க? பீகார்ல இருக்கு. இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த அவுரி செடி பிரச்சனை. ஓகே, இந்த தீன் கத்தியா அந்த சிஸ்டம் தான் பிரச்சனை. ஓகே, இந்த தீன் கத்தியா என்ன, 20 ஏக்கர் லேண்ட் இருக்குன்னா அதுல 3 ஏக்கர் லேண்டுல நீ வந்து அவுரி செடியை விளைவிக்கணும், இண்டிகோ செடியை விளைவிக்கணும். அந்த இண்டிகோ கழகம்னு ஒரு கழகம் நடத்திருக்கும், அதே மாதிரிதான் இங்க திருப்பியும் பிரச்சனை ஆரம்பிக்குது. அதனால விவசாயிகள் போராட ஆரம்பிப்பாங்க. இதுல டெக்னிக்கலா நம்ம என்ன படிக்கணும்னா, பீகார்ல இருக்கு படிச்சிட்டோம். யார் இவரை கூப்பிட்டா அது கேட்பாங்க. ஓகே, ராஜ்குமார் சுக்லா அவர் தான் கூப்பிட்டு இருப்பாரு. இந்த போராட்டத்துல மேலும் யாரெல்லாம் கலந்துகிட்டா அப்படின்னு சொல்லும் போது ராஜேந்திர பிரசாந்த் கலந்துக்குவார். ஓகேங்களா, ராஜேந்திர பிரசாந்த் கலந்துக்குவாரு. அப்புறம் 12th கூட 4-5 பேர் இருக்கும். நர்ஹாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் கலந்துக்குவாரு. ஓகேங்களா, ஜேபி கிருபாலினி கூட கலந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, அந்த பேர்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. 12th புக்ல தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிறைய பேர் இருக்கு. ஓகேங்களா, 10th புக்ல கம்மியா தான் இருக்கும். ஓகேங்களா, அப்போ மேற்படி சம்பரான கலந்துக்குவாரு. தன்னுடைய முதல் போராட்டம். இந்த போராட்டத்தை என்ன சொல்லி டிஃபைன் பண்ணிருப்பாங்கன்னா, இது காந்தியின் முதல் சட்ட மறுப்பு போராட்டம். வித்தியாசமானது, ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, காந்தியின் முதல் சட்ட மறுப்பு போராட்டம் எதுவும் கேட்டாங்கன்னா டக்குன்னு கொண்டு போய் 1930 சட்ட மறுப்புன்னு சொல்லக்கூடாது. ஓகேங்களா, சம்பரான் போராட்டம் தான் முதல் சட்ட மறுப்பு போராட்டம். ஓகேங்களா, அப்ப சம்பரானை பத்தி முடிச்சதா? இது சக்சஸ் ஆஃப் ஃபெயிலியர்னா சக்சஸ். ஓகேங்களா, அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க பிரிட்டிஷ்காரன், அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, இது பேர் வந்து அந்த உற்பத்தி, அதான் இண்டிகோவை பயிரிட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, அடுத்து பாருங்க, அடுத்து அகமதாபாத். ஓகேங்களா, அகமதாபாத் போராட்டம். அப்ப சம்பரான் எங்க இருக்கு, பீகார் இருக்கு சொன்னோமா, அதே மாதிரி அகமதாபாத் எங்க இருக்குன்னா குஜராத்ல இருக்கு. ஊர் பேரே தெரியும். அப்ப இங்க என்ன பிரச்சனை, அங்க அந்த பிரச்சனை, இங்க என்ன பிரச்சனை? இங்க என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது, இங்க வந்து அந்த மில் ஓனருக்கும் அந்த ஊழியர்களுக்கும் பிரச்சனை. ஓகேங்களா, இங்க அவரை கூப்பிட்டது யாருன்னு கேட்பாங்க, அனுஷியா சாராபாய். ஞாபகம் வச்சுக்கணும், இங்க கூப்பிட்டது அனுஷியா சாராபாய் கூப்பிட்டு இருப்பாங்க. தன்னுடைய சொந்த ஊர் தான் குஜராத், அவரது சொந்த ஊர் தானே. அப்போ குஜராத்ல சொந்த ஊர்ல அனுஷியா சாராபாய் கூப்பிட்டு இருப்பாங்க. இங்க மேற்படி இங்க வந்து என்ன ப்ராப்ளம் சொல்லிட்டேன், மில்லு ஓனர்ஸுக்கும் ஊழியர்களுக்கும் பிரச்சனை. கூப்பிட்டது யாரும் பேசியாச்சா? இப்ப மெஜாரிட்டி என்ன பிரச்சனை அப்படி பாத்தீங்கன்னா, மில்லு ஓனருக்கு ஆக்சுவலா இந்த இயர்ல வந்து இந்தியாவில ஒரு நோய் இருக்கும், பிளேக் நோய் வந்திருக்கும். பிளேக் நோயால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. எக்ஸ்ட்ராவா வேலை செய்ய வச்சாங்க. அப்படி எக்ஸ்ட்ராவா வேலை செஞ்சா அவங்களுடைய சம்பளத்துல 75% போனஸ் தரேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஒரு மாசம் கொடுத்துருப்பாரு. ஓகேங்களா, அந்த மில்லோடைய ஓனர் வந்து ஒரு மாசம் கொடுத்துருப்பாரு. அப்ப அடுத்த மாசமும் அதே மாதிரியும் எக்ஸ்ட்ரா ஒர்க் செஞ்சிருப்பாங்க ஊழியர்கள். அப்ப அடுத்த மாசம் என்ன செய்வாங்கன்னா, ஊழியர்கள் திருப்பியும் போனஸ் கேட்பாங்க. அப்போ திருப்பி தான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஓனர் விட்டுருவாரு. அப்ப எவ்வளவு போனஸ் கேட்டாங்கன்னா ஊழியர்கள் 50% போனஸ் கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா, ஓனர் என்ன சொல்லியிருப்பாருன்னா 25% தான் போனஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகே, இந்த இடத்துல காந்தி தலையிடுறாரு. காந்தி தலையிட்டு எல்லாரையும் உண்ணாவிரதம் இருக்க சொல்றாரு. காந்தி உண்ணாவிரதம் இருக்காரு. காந்தியின் முதல் உண்ணாவிரத போராட்டம் ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹங்கர் ஸ்ட்ரைக், ஃபர்ஸ்ட் ஹங்கர் ஸ்ட்ரைக். சரிங்களா, அப்ப அகமதாபாத்ல தான் இருக்காரு, ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கு ஏதாவது ஞாபகம் வைக்கிறதுக்கு ஏதாவது ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அகமதாபாத் அதிகமா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. உண்ணாவிரதத்தோட கனெக்ட் பண்ற மாதிரி ஏதாவது வார்த்தையோட, ஏன்னா அந்த ஊர் பேரை வச்சுதான் நம்ம ட்ரிக் ஞாபகம் வச்சுக்க முடியும். ஓகேங்களா, உண்ணாவிரதம். இப்போ இங்க வச்சுக்கோங்க, இது வந்து கேட்டது, இது ஓனர் கொடுக்கேன்னு சொன்னது. இது சக்சஸ் ஆஃப் ஃபெயிலியர்னா சக்சஸ் தான். ரெண்டு பேரும் காம்ப்ரமைஸ் பண்ணி காந்தி எப்பவுமே என்ன பண்ணுவாருன்னா, பஞ்சாயத்து பண்றாருன்னா ரெண்டு பக்கமும் சாதகமா பேசுவார். அப்ப அதனாலதான் நிறைய புக்ஸ்ல காந்தி என்ன பண்ணிருப்பாருன்னா, காந்தி ஹேண்டில் த சிச்சுவேஷன் வின் வின் சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு பக்கமும் சாதகமா பேசி முடிப்பாரு. அப்ப ரெண்டு பக்கமும் சாதகமா காந்தி என்ன பேசுவார் அப்படி பாத்தீங்கன்னா, உண்ணாவிரதம் இருந்ததுனால அந்த ஊழியர்கள், அந்த ஓனர் பயந்து போய், ஐயோ நம்ம ஊழியர்கள் செத்து போயிட்டாங்கன்னா ஃபேக்டரி ரன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு 35% போனஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிட்டு, அந்த நம்பர்ஸ் முடிஞ்சா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸி தானே.
50, 25, நடுவுல 35. ஓகேங்களா? இப்ப அகமதாபாத் மில் போராட்டமும் சக்சஸ் தான். ஓகேங்களா? அப்ப அங்க அனுஷியா சாராபாயோட எக்ஸ்ட்ரா பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அகமதாபாத் வேற எதுவும் கிடையாது. பிளேக் நோய் சம்பந்தம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்துருங்க. அடுத்த போராட்டம் கேதா போராட்டம். ஓகேதா? ஆக்சுவலா சம்பரான் போராட்டத்துல அவருடைய முகம் லைட்டா வெளியே தெரிய ஆரம்பிச்சது. அகமதாபாத்ல கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபேமஸா எல்லாரும் தெரிய ஆரம்பிச்சது. கேதா போராட்டம் வெற்றிக்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு இந்தியா ஃபுல்லா, நார்த் இந்தியா ஃபுல்லா அவருடைய முகம் தெரிய ஆரம்பிச்சது. ஓகே. அப்ப கேதா போராட்டம் வந்து 1918 ஜூன் மாசம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மழைப்பொழிவு. அந்த வருஷத்துக்கு முன்னாடி அந்த வருஷமும் மழை சுத்தமா பெய்யல. மழை பெய்யாம இருக்குது. ஆனா பிரிட்டிஷ்காரன் வந்து வரிய கட்டாயமா கொடுங்கன்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்துறான். அதனால விவசாயிகள் போராட்டம் பண்ணாங்க. இவர் என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த போராட்டத்துக்கு கலந்துக்கிட்டாரு. இது அவருடைய முதல் ஒத்துழையாமை போராட்டம். ஓகேடா? இது அவருடைய ஃபர்ஸ்ட் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட். கேள்வி கேட்பாங்க. ஓகேடா? அதாவது 3 மூவ்மெண்ட்டுக்குமே ஒவ்வொரு இது பாருங்க. இது சட்டமறு போராட்டம் முதல், இது முதல் உண்ணாவிரத போராட்டம், இது அவருடைய முதல் ஒத்துழையாமை போராட்டம். நம்ம ஒத்துழையாமை போராட்டம் தான், அதோட கனெக்ட் பண்ணாதீங்க. மெயின் ஒத்துழையாமை வேற. ஓகேடா? இது ஒத்துழைக்காம போறது. நீங்க வரி கட்டாதீங்கன்னு சொன்னாரு. ஓகேடா? வரி கட்டாதீங்கன்னு சொன்னாரு. ஒத்துழையாமை போராட்டம். ஓகேடா? அப்புறம் வந்து பிரிட்டிஷ்காரன் வந்தாங்க, பஞ்சாயத்து பண்ணாங்க. அப்ப இந்த வருஷம் மட்டும் நீங்க வரி கட்ட வேணாம் சொல்லிட்டாங்க. அப்ப இங்கேயும் காந்தி வந்து வெற்றி பெற்று விட்டார். ஓகேங்களா? இங்க என்ன கேட்பாங்கன்னா, இங்க கலந்துகிட்டது யாரும் கேட்பாங்க. இங்க சூப்பரா 2 பேர் வராங்க கலந்துகிட்டது, முக்கியமான பேர். ஓகேங்களா? உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அப்ப கேதா வந்துங்கிறது வந்து, கேதா எந்த ஊர் தெரியுதுங்க? இது பீகார், இது குஜராத். இது குஜராத் ஊருக்கே தெரியும். கேதாவும் எந்த ஊர்னா, கேதாவும் குஜராத் தான். ஓகேங்களா? கேதாவும் குஜராத் தான். இங்க வந்து கலந்துகிட்டது யாருன்னா 2 முக்கியமான நபர். ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். அவரு நம்ம வல்லபாய் பட்டேல்னாலே நம்ம வந்து இந்த அது பேர் என்ன, நம்ம சர்தார் பட்டம் கொடுத்த உண்ணாவிரத போராட்டம் பர்தோலி, அதுதான் ஞாபகம் வச்சிருப்போம். அது கிடையாது. இதுவும் கலந்துக்குவாரு. சின்ன வயசுல கலந்துக்குவாரு. கேதாரையும் சர்தார் வல்லபாய் பட்டேல் கலந்துக்குவாரு. இன்னொருத்தர் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், வித்தல்பாய் பட்டேல். ஓகேதா? அவரும் கலந்துக்குவார். ஓகேதா? 2 பேரும் இங்க 2 முக்கிய புள்ளிகள். கேதா சத்தியாகிரகம் அவ்வளவுதான். இது காந்தியோடைய முதல் 3 போராட்டம். ரொம்ப முக்கியம். கொஞ்சம் டீடைலா பார்த்திருக்கோம், முடிச்சுக்கோங்க. ஈக்கு ஒண்ணும் கிடையாது. ஓகேதா? ஈ சும்மா நார்மலா தான். CAK இந்த வரிசைக்காக தான் சொல்லி கொடுத்துருக்கோங்க. 3 போராட்டத்தை முடிச்சாச்சு. காந்தி ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்காரு. எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சு காந்தியோடைய புகழ், காந்தியோடைய பெயர் எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆகுது. 1918 முடியுது. அப்படி திருப்பி தன்னுடைய சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கிறார். அப்பதான் தமிழ்நாட்டுக்கு வரும்போதுதான் தமிழ்நாட்டுல அவருடைய ஆடையை துறந்த இடம் அப்படின்னா தமிழ்நாடு தான். ஓகேங்களா? மதுரைக்கு வந்தாரு. மதுரையில சோழவந்தான் பகுதிகள் தான் பாக்குறாரு. விவசாயிகள் அப்படியே நம்ம ஊர் விவசாயிகள் எல்லாம் கோமணம் கட்டிட்டு விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு எவ்வளவு வறுமையில இருக்காங்க, நம்ம உட்காந்து இவ்வளவு ஆடம்பரமான சட்டை போட்டிருக்குமே சொல்லிட்டு தன்னுடைய ஆடையை துறந்த இடம் நம்ம ஊர் மதுரை தான். ஓகேங்களா? அடுத்து ரவுலட் சட்டம் பார்க்கணும். ஓகே, அடுத்த வரிசையில ரவுலட் சட்டத்தை பொறுத்த வரைக்கும் டேட்ஸ் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இயர் முக்கியம். 1919 ரவுலட் சட்டம். மார்ச் மாசம் இதை வெளியிடுவாங்க சட்டத்தை. இந்த சட்டம் என்ன சொல்லுது? இந்தியர்கள் எல்லாரையும் எந்த பர்மிஷன் இல்லாம எத்தனை வருஷம் தூக்கி ஜெயில போடலாம்? 2 வருஷம். இதுதான் இங்க கொஸ்டின் கேட்கலாம். ஓகே, 2 வருஷம் தூக்கி ஜெயில போடலாம், வித்தவுட் பெர்மிஷன். ஓகேங்களா? தூக்கி சிறையில போடலாம். இந்த ரவுலட் சட்டம் ஏன் பேரு ரவுலட் சட்டம்? சிட்னி ரவுலட் அவர் தான் இந்த சட்டத்தை வந்து வடிவமைச்சிருப்பாரு. இங்க ஏன் மக்களுக்கு இந்த சட்டத்தின் மேல கோவம் வந்ததுன்னா, லாஜிக்கா யோசிச்சு பாருங்களேன். 1914 இருந்து 1918 வரைக்கும் முதல் உலகப்போர் முடியுது. உலகப்போர் முடிஞ்ச உடனே பிரிட்டிஷ்காரன் நமக்கு ஏதாவது நல்லது பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த விஷயத்துல தான் ஒருத்தர் வந்து நங்குன்னு இந்த மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தான். அதனால மக்கள் கோவப்பட்டாங்க. இப்போ அந்த டேட்டு இதுல ரொம்ப முக்கியம். அடுத்த என்ன டேட் முக்கியம்னா, நல்ல கவனிங்க, ஏப்ரல் 6 ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேதா? சரிங்க, தமிழ் எழுதி போட்டுறேன். இதே வருஷம் ஏப்ரல் 6. ஓகேங்களா? ஏப்ரல் 6 என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை எதிர்த்து சத்தியாகிரகம் ஸ்டார்ட் பண்றாங்க. ரவுலட் சத்தியாகிரகம் தொடங்கப்பட்ட நாள். டேட்டு முக்கியம். டேட்டும் கேட்கலாம். பிசிக்கு இயர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? அப்ப எஸ்ஐக்கு டேட் மேபி கேட்கலாம். ஓகேங்களா? அப்ப ஏப்ரல் 6. இப்போ ரவுலட் சத்தியாகிரகம். அடுத்து இந்த ரவுலட் சத்தியாகிரகத்தை எதிர்த்து அங்கங்க சத்தியாகிரகம் நடக்கும்போது அது மெயினா ஒரு ஊர்ல ரொம்ப பரபரப்பா நடந்தது. அதுதான் எந்த ஊர் அப்படின்னு பஞ்சாப். பஞ்சாப்ல சத்தியாகிரகம் போராட்டம் நடக்குது. அதுல ஒருத்தர் அரெஸ்ட் பண்றாங்க. ஒருத்தர் கிடையாது, 2 பேர் அரெஸ்ட் பண்றாங்க. ஓகேங்களா? ஏப்ரல் 9 2 பேர் அரெஸ்ட் பண்றாங்க. அவருடைய பேர் முக்கியம். பஞ்சாப்ல ஒரு இளம் வீரர்கள். பஞ்சாப்ல டக்குனு எல்லாருக்கும் பகத்சிங் ஞாபகம் வரும். இங்க பகத்சிங் கிடையாது. அவருடைய பேர் வந்து சத்யபால். இன்னொருத்தர் பேரு சையப்துன் கிச்லு. ஓகேங்களா? 2 பேருடைய பேர் முக்கியம். 2 பேரை தூக்கி அரெஸ்ட் பண்றாங்க 9ஆம் தேதி. அரெஸ்ட் பண்ணதோட எஃபெக்ட், பஞ்சாப் மக்கள் எல்லாரும் கூடுறாங்க. எங்க கூடுறாங்க? ஜாலியன் வாலாபாக் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாப்ல அமிர்தசரஸ் பக்கத்துல ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்கு, அங்க கூடுறாங்க. அது என்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதே வருஷம் ஏப்ரல் 13 அன்னைக்கு கூடுறாங்க. அன்னைக்கு என்ன திருவிழான்னு கேட்பாங்க? பைசாகி திருவிழா. அப்ப திருவிழாக்கு போறவங்க என்ன பண்ணுவோம்? பைசாகினா அறுவடை திருவிழா. ஓகேங்களா? திருவிழாக்கு போறவன் என்ன செய்வான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கையில
கத்தி அப்புறம் கோடாரி இதெல்லாம் எடுத்து போவான். அதை எடுத்துட்டு அப்படியே வந்து கிரவுண்ட்ல வந்து உட்காந்துட்டான். ஓகேங்களா? இங்க ரெண்டு விஷயம் பார்க்கணும். இப்ப அங்க லோக்கல்ல அங்க ஆளுநர் ஒருத்தர் இருப்பார். இந்த ரெண்டு கன்ஃபியூஸ் ஆகும் பேரு. ஓகேங்களா? ஒருத்தர் பேரு வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாபுடைய லெப்டினன்ட் ஆளுநர் சொல்லுவாங்க. பஞ்சாபுடைய லெப்டினன்ட் கவர்னர், அவருடைய பெயர் முக்கியம். இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சண்டை போட்டிருப்பாருல்ல, ஓகேங்களா, உள்ள இறங்கி வந்து எல்லாரையும் அடிச்சு நொறுக்கி இருப்பாரு, செத்து போயிருப்பாங்க, அது காரணமான ஒரு ஆள் முக்கியம். ஓகேங்களா? அப்ப ரெண்டு, ஒருத்தர் நான் சொல்லிடுறேன், மைக்கேல் ஓ டயர். ஓகேங்களா? மைக்கேல் ஓ டயர், அதை கவனிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓ டயர் தமிழ் எழுதும் போது ஓனே போட்டுக்கலாம். ஓகேங்களா? டயர் இவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் பஞ்சாபுடைய ஆளுநர். ஓகே, பஞ்சாப் மாகாணத்துடைய லெப்டினன்ட் ஆளுநர். இவர் தான் ஆர்டர் போட்டிருப்பாரு. என்ன ஆர்டர் போட்டிருப்பாரு? யாரும் கூட்டம் கூடக்கூடாது ஆர்டர் போட்டிருப்பாரு. அடுத்து இன்னொருத்தர் யாரு? இன்னொன்னு வந்து சரி, ரெஜினால்டு. ரெஜினால்டு, இந்த பேர் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஓகேங்களா? ரெஜினால்டு டயர் அவர் பேர். ஓகேங்களா? இவர் தான் அந்த ஏரியாவுடைய ஒரு மிலிட்டரி ஜெனரல். ஓகேங்களா? ஜெனரல் இவர். ஓகேங்களா? இவர் தான் என்ன பண்ணாருன்னா, கூட்டம் கூட்டிட்டாங்க, உடனே விஷயம் வருது, எல்லா ராணுவ வீரர்கள் வாங்க கூப்பிட்டு அந்த ராணுவ வீரர்கள் எல்லாரையும் பீரங்கியோட வர யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு மட்டும் பீரங்கி உள்ள போயிருந்தா கதையே வேற. ஓகேங்களா? பீரங்கியோட வர வச்சாச்சு. பீரங்கி உள்ள அனுப்புறாங்க. கேட்டு வாசல் ரொம்ப சின்னது, பீரங்கி உள்ள போக முடியல, பீரங்கி பின்வாங்குது. அடுத்த ஒரு 20 பேரை உள்ள அனுப்புறாங்க துப்பாக்கியோட. எந்த ஒரு முன்னறிவிப்பு இல்லாம கண்ணா பின்னான்னு சுடுறாங்க. ஏகப்பட்ட பேர் காலி. பயந்து பாதி பேர் கிணத்துக்குள்ள விழுந்து செத்து போனாங்க. இந்த கதையெல்லாம் நம்ம படிச்சிருப்போம், திருப்பி ரொம்ப நேரம் பேச வேணாம். அப்ப ஆக்சுவல் நம்பர் முக்கியம். ஓகேங்களா? ஆக்சுவலா எவ்வளவு பேர் செத்தாங்க சொல்றாங்கன்னா, நம்ம டேட்டா 1000க்கும் மேற்பட்ட மக்கள் செத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஜாலியன் வாலாபாக் படுகொலை, அதனாலதான் அது படுகொலை அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஆனா அப்புறம் வந்து இது ஒரு பெரிய ஒரு விஷயமா நம்ம பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்தியாவுடைய அரசியல். இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது காந்தி எங்க இருக்காரு? காந்தி அவர் பாட்டு ராஜாஜி வீட்டுல, சுமந்தி வீட்டுல இருக்காரு. ஓகேங்களா? ராஜாஜி வீட்டுல சென்னையில இருக்காரு. அந்த விஷயம் கேக்குறாங்க. கேட்டோன்னா அப்படி இப்படின்னு பிரட்டிங்க வந்துடுறாரு. வர வழியே நிறைய நியூஸ் பரப்பி விடுறாரு. என்ன நியூஸ் பரப்பி விடுறாரு? இந்த விஷயம் நடந்ததுனால 2 பேரு தன்னுடைய பட்டங்களை துறந்துக்கிறாங்க. ஓகே, 2 பேர். ஒருத்தர் ரவீந்திரநாத் தாகூர் வங்காளத்துல நைட்வுட் பட்டத்தை துறக்கிறார். ஓகேங்களா? இன்னொருத்தர் வந்து காந்தி கைசர் ஐ ஹிந்த் இந்த பட்டத்தை துறக்கிறாரு. இப்ப இந்த காந்தி கைசர் ஐ ஹிந்த் பட்டம் மட்டும் கொடுக்க மாட்டாங்க. பிரிட்டிஷ்காரன் கொடுத்த பட்டம் கைசர் ஐ ஹிந்த் 12th போல 3 பட்டம் இருக்கும். ஓகேங்களா? ஜூலு வார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டம் கொடுத்திருப்பாங்க. ஜூலு வார் சில்வர் மெடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டம் கொடுத்திருப்பாங்க. இதுல திறந்ததுதான் நமக்கு மேட்ரு. கைசர் ஐ ஹிந்த் பட்டம் தொடர்ந்துருப்பாங்க. அதுக்கு அந்த பட்டத்தை காந்தி எப்போ வாங்கியிருப்பாருன்னா 1915 வாங்கியிருப்பாரு சவுத் ஆப்பிரிக்காக. ஓகேங்களா? அது ஒரு ஆம்புலன்ஸ் சர்வீஸ் பண்ணிருப்பாரு அதுக்காக. ஓகேங்களா? அப்ப இதெல்லாம் விட்டு கொடுத்தாரு. எனக்கு இந்த பட்டங்களை வேணாம் சொல்லிட்டு தூக்கி எறிகிறார் பிரிட்டிஷ் முகத்துல. ஓகேங்களா? அப்ப இவ்வளவு பேர் செத்துட்டாங்க. அப்ப பெரிய போராட்டம் நடக்குது. இதுக்கு எதிராக பிரிட்டிஷ்காரன் கண்ணு துடைப்பதற்காக ஒரு கமிட்டி அமைக்கிறாங்க. ஹண்டர் குழு அமைக்கிறாங்க. ஹண்டர் குழு விசாரிக்குது. நம்ம இவரதான் ரெஜினால்ட் டயர் தான் விசாரிக்கிறது. ரெஜினால்ட் டயர் அப்ப கூட திமிராதான் பதில் சொல்றான். என்ன பதில் சொல்றான்? நான் என்னுடைய திட்டம் வந்து பாத்தீங்கன்னா உள்ள பீரங்கி அனுப்புவதுதான், ஆனா பீரங்கி அங்க போகல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திமிரா பேசுறான். ஹண்டர் குழுவும் கொஞ்சம் கோவம் வந்தது. 2 பேருடைய பதவியும் பறிக்கப்பட்டது. ஹண்டர் குழு அறிக்கை வந்து ரொம்ப பெருசா காமிச்சிடக்கூடாது, அது அவங்களுக்கு நெகட்டிவ் ஆயிரும் சொல்லிட்டு ஹண்டர் குழு என்ன சொல்லுது? வெறும் 379 பேர் தான் இறந்தார்கள் அப்படின்னு சொல்றான். ஓகே, அவன் எதை வச்சு சொல்றான் அப்படின்னா, துப்பாக்கி குண்டு அடிபட்டு செத்தது, கூட்டு நெரிசல் செத்தது இவ்வளவு பேரு. பாதி பேர் கிணத்துக்குள்ள விழுந்து செத்தான், பாதி பேர் எப்படி செத்தான் தெரியல. இந்த விஷயத்த நான் ஒமிட் பண்ணிட்டு ஒரு நம்பர், ரஃபா ஒரு நம்பர் சொல்றேன். ஓகேங்களா? ஆனா ஆக்சுவலா 1000க்கு மேல பல ஆயிரம் மக்கள் வந்து என்ன பண்ணாங்க? உடல் படுகாயம் அடைந்தார்கள். இதுதான் வந்து ஜாலியன் வாலாபாக். மறக்கவே கூடாது. உனக்கு தேவையானது மட்டும் படி. ஓகே, கதையை தெரிஞ்சுக்கிட்டு டேட்டு, எங்க வச்சு நடந்தது, பிளேஸ் ரொம்ப முக்கியம். அமிர்தசரஸ் அன்னைக்கு என்ன திருவிழா, ஓகேங்களா, யார் அரெஸ்ட் பண்ணதுனால நடந்தது, இங்க இந்த 2 கதாபாத்திரம் ரொம்ப முக்கியம். அடுத்து எத்தனை பேர் ஆக்சுவலா நம்பர்ஸ் என்ன, சரி ஆக்சுவல் நம்பர்ஸ் என்ன, இவங்க சொன்ன நம்பர்ஸ் என்ன, அந்த குழு பேர் என்ன, ஹண்டர் குழு. இவ்வளவுதான், 5 பாயிண்ட் தான். நீங்க கதை மாதிரி படிச்சுக்கோ. ஓகேங்களா? இப்ப அடுத்து இதுல என்ன முக்கியம்னா, இந்த சம்பவத்தை 2 குழந்தைங்க பாக்குது. ஓகே, குழந்தைங்கன்னா ஒரு சின்ன பசங்க பாக்குறாங்க. அதுல ஒருத்தன் பேர் உத்தம் சிங். ஓகேங்களா? ஒருத்தன் பேர் பகத்சிங். பகத்சிங் அதை பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி அதுக்கப்புறம் வந்து விடுதலை போராட்டத்தை ரொம்ப தீவிரமா செயல்படுறான். இன்னொருத்தர் அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆன உத்தம் சிங் ரொம்ப பொறுமையா இருந்து என்ன பண்றான்? பழிக்கு பழி வாங்குறான். அப்ப பழிக்கு பழி வாங்கினா யாரை கொல்லணும்? பிரிட்டிஷ்கார எல்லாரையும் கொல்ல முடியுமா? பிராக்டிக்கலா முடியாது. அப்ப இவன் 2 பேர் தான் காரணம், இவனை தான் கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றான். அப்ப இந்த சம்பவம் நடந்தது 1919. அவன் கொல்லணும். அப்ப அவன் சின்ன பையன், கொஞ்சமா ட்ரைனிங் எடுத்து அவன் வந்து பழிக்கு பழி வாங்கின வருஷம் 1940. 12th புக்ல பாக்ஸ் போட்டு கொடுத்திருப்பாங்க உத்தம் சிங்கை பத்தி. கன்ஃபார்ம் எதிர்பார்க்கலாத கொஸ்டின் தான், ஏன்னா பாக்ஸ்ல இருக்குல்ல 12th உத்தம் சிங். அப்போ உத்தம் சிங் வந்து 1940 போயிட்டு பழி வாங்குறான். யாரதான் கொல்லுறான் அப்படின்னா, ஆக்சுவலா இவனை தானே கொல்லணும்.
ரெஜினா டயர் தானே ரொம்ப அதிகமா எல்லாரையும் சாவடிச்சது. ஆனா ரெஜினா டயர் அவன் இயற்கையாவே மரணம் அடைஞ்சிருவான் பழி வாங்குறதுக்குள்ள. ரெஜினா டயரை விட்டுருங்க. இப்போ மீதி ஒரு ஆளை தான் பழி வாங்கன்னு சொல்லிட்டு மைக்கேல் ஓ டயரை இங்கிலாந்துக்கே போயிட்டு, இங்கிலாந்துல ஒரு சர்ச்சு நினைக்கிறேன், சர்ச்சில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது இவன் வந்து மாறுவேஷம் அணிஞ்சிருப்பான். ஏன்னா இங்க இருந்து போக முடியாதத கள்ள பாஸ்போர்ட் எடுத்துக்கிட்டு இஸ்லாமியர் பேரை வச்சுட்டு தான் போயிருவாரு உத்தம் சிங். அங்க போயிட்டு என்ன பண்ணுவாரு அப்படி பாத்தீங்கன்னா, ஒரு ஹால்ல வந்து திங்க வந்து கேக்ஸ்டான் டவுன் ஹால் நினைக்கிறேன். ஓகே, எனக்கு கரெக்டா தெரியல, பாத்துக்கோங்க. அந்த ஹால்ல வந்து என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மைக்கேல் ஓ டயரை கூப்பிட்டு அவருக்கு நேருக்கு நேரா ஒரு புத்தகத்துக்குள்ள ஒரு புக்கை துப்பாக்கியை மறைச்சு வச்சு நேருக்கு நேரம் சுட்டுக் கொள்றாரு. அவர் தூக்கி அரெஸ்ட் பண்ணி தூக்கு தண்டனை கொடுத்துருவாங்க. இதெல்லாம் அங்க நடக்குது. ஓகேங்களா, நமக்கு வேற பாயிண்ட் தேவை கிடையாது. உத்தம் சிங் இந்த வருஷம் கொண்டார். ஓகேங்களா, அதை மட்டும் தேவை வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அப்போ ஜாலியன் வாலாபாக் முடிஞ்சது. ஜாலியன் வாலாபாக் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அதை பார்க்கணும். ஓகேங்களா, ஜாலியன் வாலாபாக் முடிஞ்சது மார்ச் ஏப்ரல் வரைக்கும் அதை இழுத்துட்டு போவோம். அதுக்கப்புறம் வந்து காந்தி ரொம்ப பரபரப்பா இங்க வந்துருவார், நார்த் இந்தியா வந்துருவாரு. நார்த் இந்தியா வந்து அடுத்து இந்த மக்களை விடுதலைக்குள்ள கொண்டு வரணும்னா கிலாபத் இயக்கம் தான் ரொம்ப முக்கியம். கிலாபத் இயக்கத்தின் மூலமா தான் ஹிந்துக்களும் முஸ்லீம்களையும் ஒன்றிணைக்க முடியும் சொல்லிட்டு கிலாபத் இயக்கத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா, கிலாபத் இயக்கம் எதுக்காக தொடங்கப்பட்டது? இயர் கன்ஃபியூஸ் விடக்கூடாது. கிலாபத் இயக்கம் 1919 தான் கிலாபத் இயக்கம். நம்ம இந்தியாவுக்குள்ள அப்படின்னு பேசினா 1920 தான். ஓகேங்களா, ஏன்னா உலக போர் முடிஞ்சது எப்போ? 1918. அப்போ என்ன பதவி ஒழிச்சு கட்டிட்டான் பிரிட்டிஷ்காரன்? கலீஃபா அப்படிங்கிற பதவி ஒழிச்சு கட்டிட்டான். அந்த கலீஃபாங்கிற வார்த்தையில இருந்தா கிலாஃபத்து உருவாகுது. ஓகேங்களா, ரைட்டு, கிலாஃபத்துங்கிற ஒரு இயக்கம் உருவாகுது 1920 வச்சுக்கோங்க. ஓகேங்களா, கிலாஃபத்து மாநாடு, கிலாஃபத்து இயக்க தலைவர் வந்து காந்தியா போட்டிருப்பாங்க டெல்லியில. இதெல்லாம் லைட்டா பேசிக்கான பாயிண்ட் பார்த்து வச்சுக்கோங்க. கிலாஃபத்து இயக்கத்தை பயன்படுத்திக்கிட்டு கிலாஃபத்து இயக்கத்துல 2 அடமொழி தான் பேசுவாங்க, அல்லாஹூ அக்பர், அப்புறம் வந்து வந்தே மாதரம். இதெல்லாம் வந்து நிறைய இடங்கள்ல முழக்கமாக பேசப்பட்டிருக்கும். ஓகேங்களா, இப்ப கிலாஃபத் இயக்கத்தையும் ஜாலியன் வாலாபாக் நடந்த படுகொலை இது எல்லாத்தையும் பயன்படுத்தி கொண்டு அடுத்து என்ன பண்றாங்கன்னா ஒரு இயக்கத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. அதுதான் காந்தி தொடங்கிய முதல் ஆல் இண்டியா மூவ்மெண்ட். ஓகேங்களா, அகில இந்திய இயக்கம் அப்படின்னா அதுதான் என்னது? ஒத்துழையாமை இயக்கம். ஓகேங்களா, ஒத்துழையாமை இயக்கம். ஓகே, ரொம்ப முக்கியம். 1960 இந்த ஒத்துழையாமை 20 ஒரு ஒத்துழையாமை இயக்கம் நடைபெறுகிறது. ஓகேங்களா, இந்த ஒத்துழையாமை இயக்கத்துக்கு அனுமதி கொடுத்த சிறப்பு மாநாடு எது? ஒத்துழையாமை இயக்கத்தை அனுமதித்த மாநாடு எது? அந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்கியது யாரு? இந்த மாதிரிதான் தெரியும், கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சில விஷயம் 10th இருக்கும், ஒரு சில விஷயம் 12th தான் இருக்கும். ஓகேங்களா, ஒத்துழையாமை இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் வார்த்தையிலே இருக்குது, ஒத்துழைக்க கூடாது பிரிட்டிஷுக்கு. ஸ்கூலுக்கு போவாத, காலேஜுக்கு போவாத, லாயருக்கு இது பண்ணாத, இந்த மாதிரி பிரிட்டிஷ்க்கு ஒத்துழைக்காம போகணும். ஓகேங்களா, ஒத்துழையாமை இயக்கம் சூப்பரா விகரசா காந்தி எதிர்பார்த்ததை விட நல்லா போய்கிட்டு இருக்கு. காந்தி மேலே போய் பேசுறாரு, இந்த போராட்டத்தை ரொம்ப அமைதியாக நீங்க கண்டிப்பா கொண்டு போனீங்கன்னா ஒரு 5 வருஷத்துல நான் உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன வாங்கி கொடுத்துறேன் அப்படின்னா டொமினியன் அந்தஸ்து வாங்கி கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஓகே, 5 வருஷத்துக்குள்ள இதே போராட்டத்தை அமைதியா கொண்டு போனா அந்த வார்த்தையை தான் கவனிக்கணும். ஆனா அமைதியா கொண்டு போகிற ஒத்துழையாமை இயக்கம் நடந்துட்டு இருக்கும் போது 2 வேளையில 2 நேரத்துல ஒரு சிக்கல் ஏற்படும் காந்திக்கு. ஓகேல, 1 வருஷம் 1921. அது பெருசா காந்தி கண்டுவிட மாட்டார். ஓகே, அதுக்குள்ளே ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு. அடுத்த ஒரு சம்பவம் 1922. இது காந்திக்கு ஒரு பெருசா அஃபெக்ட் ஆனது. ஓகேல, ஒத்துழையாமைக்கு நடந்துட்டு இருக்க வேலையில அதே வருஷம் கேரளாவில மாப்பிளா கிளர்ச்சி. ஓகேலா, மாப்பிளா கிளர்ச்சி நடைபெறும். மாப்பிளா கிளர்ச்சியில என்ன பிரச்சனை? முஸ்லீம் விவசாயிகள் விசஸ் ஹிந்து ஜமீன்தார்கள். ஓகேலா, காந்திக்கு இந்த விஷயம் தெரிய வருது. காந்தி அங்க போயிட்டு ஏதாவது பேசியிருக்கணும், ஆனா காந்தி எதுவுமே பேசல. ஓகேங்களா, ஏன்னா ஹிந்து ஜமீன்தாரிகளுக்கு ஆதரவாக செயல்பட்டார்கள் ஒரு கெட்ட பேரும் காந்திக்கு அந்த இடத்துல இருக்கு. ஓகேங்களா, காந்தி அந்த இடத்துல ஏதாவது பேசணும், ஏன்னா கிளர்ச்சி நடந்திருக்குல்ல. ஓகே, இதை கண்டுக்கிடாம விட்டாரு. மாப்பிளா கிளர்ச்சி முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 1922 தான் ரொம்ப முக்கியமானது. 2 சம்பவம் நடந்திருக்கு. 1 நீங்க எங்க படிச்சிருப்பீங்க, 10th உங்களுக்கு பாக்ஸ் படிச்சிருப்பீங்க, ரம்பா கழகம். ஓகே, 22 24 ஆந்திரால அல்லூரி சித்தராம ராஜு. ஓகேங்களா, அது ஒரு முக்கியம். ஆனா அது பெரிய அளவுக்கு நம்ம இயக்கத்துல பாதிக்கல. ஆனா 1922 பிப்ரவரி 5 நைட்டு நடந்த ஒரு மிகப்பெரிய சம்பவம் தான் காந்தி பெரிய அளவுக்கு அஃபெக்ட் ஆயிடுச்சு. அதுதான் சௌரி சௌரா சம்பவம். கேள்விப்பட்டிருப்பீங்க. இது எங்க இருக்குங்க தெரியும்? சௌரி சௌரா கோரக்பூர் மாவட்டம், உத்தரப்பிரதேச மாநிலம். ஓகேதா. அடுத்து இந்த சௌரி சௌரா பொறுத்த வரைக்கும் எத்தனை பேர் இறந்தாங்க? இன்னும் இல்ல, நம்ம போராட்டக்காரர்கள் விசஸ் போலீஸ்காரர்கள். ஓகேங்களா, போலீஸ்காரங்க 22 பேரை நம்ம போராட்டக்காரர்கள் எரிச்சு விட்டாங்க. ஓகேங்களா, அதுதான் சம்பவம் நைட் நடக்குது. ஓகேங்களா, மேற்படி இதுல ஒண்ணு கிடையாது. எத்தனை பேர் செத்தாங்க இந்த டேட்டை நீங்க கூகுள்ல பாத்தீங்கன்னா வேற டேட் வரும். சரியா, பிப்ரவரி 4 வரும்னு நினைக்கிறேன். ஓகே, கூகுள்ல பாக்காதீங்க, நம்ம புக் டேட்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஒரு கன்ஃபியூஷனே கிடையாது. கூகுள்ல நிறைய வெப்சைட்ல ஒவ்வொரு டேட் வருது, நமக்கு இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சௌரி சௌரா விஷயம் காந்தியோட காது தெரிய வருது. காந்தியோட காது தெரிய வந்த உடனே காந்தி என்ன சொல்றாரு? நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டை நான் ஸ்டாப் பண்றேன்னு சொல்றாரு. ஓகேங்களா, நான் இதுக்கப்புறம் ஸ்டாப் பண்றது சொல்றாரு. எல்லாருமே எதிர்க்கிறாங்க, கடுமையா எதிர்க்கிறாங்க. காந்தி இதை பண்ணாதீங்க, இவ்வளவு பெரிய போராட்டம் இந்தியா நடந்தது கிடையாது, உங்களால தான் நடக்குதுன்னு சொல்றாங்க. காந்தி ஒரு பிடிவாதக்காரர். அவர் ஒரு முடிவெடுத்தா தான் பிடிச்ச முயலுக்கு 3 காலம் ஒரு முடிவெடுத்தா அவர் விடவே மாட்டாரு. நான் ஸ்டாப் பண்றேன்னு சொல்றாரு. கீழே நிறைய பேர் கொந்தளிக்கிறாங்க.
எங்களுக்கு காந்தி வேணா, காந்தியை கொன்றுங்கன்னு சொல்றான் ஒருத்தன் கீழே மக்கள்கள்ல. ஓகேங்களா? அப்பதான் நேரு ரொம்ப கோவப்பட்டு கீழே வந்து யாரா நீ, ஓகேங்களா, இங்க வந்து இதெல்லாம் பேசுற அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு மக்கள்கிட்டயே. ஓகேங்களா? அப்ப காந்தியாலதான் நம்ம எல்லாரும் இங்க நிக்கிறோம். பல கோடி சொத்தை வச்சுட்டு எதுக்காக இங்க வந்தோம்னா காந்தி சொன்னதுக்காக தான் வந்து பேசுறாங்க. ஓகேங்களா? அப்ப ஒத்துழையாமை இயக்கம் கைவிடப்பட்டது காரணம் சௌரி சௌரா, ஞாபகம் வச்சுக்கணும். மேற்படி ஒத்துழையாமை இயக்கத்துல பெரிய அளவுக்கு பயன் கிடையாது. ஒத்துழையாமை இயக்கம் தமிழ்நாட்டில் வழிநடத்தி கொண்டு போனது. தமிழ்நாட்டுடைய வரலாறு கனெக்ட் பண்ணி படிச்சுக்கோங்க. தமிழ்நாட்டுல யாரு? ஈவேரா, பெரியாரும், அப்புறம் வந்து ராஜாஜி, இவங்க 2 பேரும் தான் ஒத்துழையாமை இயக்கத்தை நடத்தி கொண்டு போவாங்க. மேற்படி ஒத்துழையாமை இயக்கம் சம்பந்தமா தமிழ்நாட்டுல ராஜாஜியுடன் தொடர்புடைய யாகூப் ஹசன், இந்த பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. யாகூப் ஹசன் யாருன்னா தமிழ்நாட்டின் முஸ்லீம் லீக்கின் பிரதிநிதியாக இருப்பார். ஓகேங்களா? மேற்படி கிலாபத் இயக்கம் தமிழ்நாட்டில் எங்க வீரியம் நடைபெற்றிருக்கா 2 ஊர் முக்கியம். ஓகேங்களா? ஒன்னு ஈரோடு, இன்னொன்னு வாணியம்பாடி. இந்த 2 ஊர்ல கிலாபத் இயக்கம் வீரியம் நடைபெற்றிருக்கு. அந்த ஊர் பேரை தான் கொஞ்சம் ஐக்கியம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ரைட்டா? இப்போ இந்த ஒத்துழையாமை இயக்கத்தை ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸ்டாப் பண்ண காரணமாக ஒரு தரப்பினர் கோவம் வந்ததுன்னு சொன்னோம்னா, அந்த கோவத்தின் வெளிப்பாடு தான் காங்கிரஸ்குள்ளே இன்னொரு கட்சி உருவாகுது. அதுதான் சுயராஜ்ய கட்சி. எப்போ உருவானது? ஸ்டாப் பண்ணது 1922, கட்சி உருவானது 1923. டேட்டெல்லாம் ரொம்ப ஈஸி இதுக்கெல்லாம். பாருங்க, ஜனவரி 1 ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகே, யார் ஸ்டார்ட் பண்ணா கேட்பாங்க. யார் ஸ்டார்ட் பண்ணா? நேரு சுட்டுப்பட்டாலும் காந்தி விட்டு வரமாட்டாரு. ஆனா நேருடைய அப்பா அப்படி கிடையாது. ஓகேங்களா? அப்ப நேருடைய அப்பாவும் சிஆர் தாஸ், நேதாஜியின் குரு என்று அழைக்கப்படுற சிஆர் தாஸ், இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க? சுயராஜ்ய கட்சி உருவாக்குறாங்க. ஓகேங்களா? ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். யாரு உருவாக்குனா ரொம்ப முக்கியம். காங்கிரஸ்குள்ளதான் ஆக்சுவலா அந்த கட்சி. ஓகேங்களா? பேருக்கு தனியா கட்சின்னு சொன்னாலும் இவங்க எலெக்ஷன்ல பங்கேற்பாங்க. இது ஞாபகம் வச்சுக்கணும். இந்த இடத்துல நமக்கு தெரிய வேண்டியது, தமிழ்நாட்டில் இந்த சுயராஜ்ய கட்சியின் ஆதரவாக செயல்பட்டது யார்? இது கேள்வி கேட்பாங்க. ஓகேங்களா? எஸ் சத்தியமூர்த்தி, இந்த பேர் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, தமிழ்நாட்டில். மேற்படி ஒருத்தருடைய பேர் சொல்லி அவர் சுயராஜ்ய கட்சியா காங்கிரஸ் அப்படி பார்த்தா, ராஜாஜி எங்க இருந்திருப்பாரு? காங்கிரஸ் தான் இருந்திருப்பாரு. சுட்டுப்பட்டாலும் காந்தி கூட தான் இருப்பாரு. ஓகேங்களா? சர்தார் வல்லபாய் பட்டேல் அப்படி பட்டினா அவரு இந்த சைடு தான் இருக்காரு. நேரு இந்த சைடு காங்கிரஸ் சைடு தான் இருக்காரு. ஓகே, சுயராஜ்ய கட்சி சைடுல வந்தது ஒரு சில பேர் தான். ஓகேங்களா? அவங்க காங்கிரஸ்ல இருந்து செயல்படுறாங்க. ஆனா ஒரு கட்டத்துல சிஆர் தாஸ் இறந்து போயிருவாரு. ஓகேங்களா? 1925 நினைக்கிறேன், அந்த வருஷத்துல இறந்து போயிருவாரு. இறந்து போனதுனால சுயராஜ்ய கட்சி அதோடைய மதிப்பை தான் வலுவிழந்துரும். திருப்பி காங்கிரஸ் கூட ஒன்னா சேர்ந்து பயணம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேங்களா? இதுதான் சுயராஜ்ய கட்சி பத்தி பெரிய அளவுக்கு பயன் கிடையாது. 4 பாயிண்ட் தான், முடிச்சிடலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து இந்திய அரசு சட்டம். இந்திய அரசு சட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, மாண்டகு செம்ஸ்ஃபோர்டு சீர்திருத்தம் சொல்றோம். இதுதான் வந்து 1919 மாண்டகு செம்ஸ்ஃபோர்டு, 2 நபர்கள். ஓகேங்களா? இதே மாதிரி பார்க்கும்போது 1909 பார்த்துக்கிட்டீங்கன்னா மிண்டோ மார்லி சீர்திருத்தம். ஓகேங்களா? அதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இந்தியன் கவுன்சில் சட்டம் சொல்லுவோம். அதுக்கு பேர் இந்திய அரசு சட்டம் கிடையாது. ஓகேங்களா? சட்டத்துடைய பேர் டிஃபர் ஆகும், கொஞ்சம் பார்த்துக்கணும். இதுல மெயினா நம்ம பேசக்கூடியது இதுலதான் இரட்டை ஆட்சியை கொண்டு வந்திருப்பாங்க. டயார்கி அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. இரட்டை ஆட்சி கொண்டு வந்திருப்பாங்க. இரட்டை ஆட்சி என்ன சொல்றாங்கன்னா பாருங்க, ரிசர்வ்டு சப்ஜெக்ட், டிரான்ஸ்ஃபர்டு சப்ஜெக்ட் சொல்லுவாங்க. ரிசர்வ்டு சப்ஜெக்ட்னா பிரிட்டிஷ்காரங்கிட்ட ஒரு துறை இருக்கும், அது என்னைக்குமே மாறாது, அது அப்படியே தான் இருக்கும். ஓகே, அது முக்கியமான துறையை தான் அவன் வச்சுக்குவான். டம்மியான துறையை தான் இந்தியன்ட்ட கொடுத்துருவான். ரிசர்வ் சப்ஜெக்ட் என்ன வருது பாருங்க, நிதி, பாதுகாப்பு, காவல்துறை, நீதித்துறை, அப்புறம் நீர் பாசனம், வரி, இதெல்லாம் அவன் வச்சுக்குவான். நம்ம கிட்ட என்ன கொடுத்துறான் பாருங்களேன், கல்வி, ஓகேங்களா, அப்புறம் ஃபாரஸ்ட், லோக்கல் கவர்மெண்ட், பொதுத்துறை, இதெல்லாம் நம்ம கிட்ட. அதான் ரிசர்வ்னா எலெக்ஷன் பண்ணி தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள்கிட்ட கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் நடத்த ஆரம்பிக்கிறாங்க, நேரடி தேர்தல் நடத்த ஆரம்பிக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இந்த சட்டத்தில் நடந்ததுனாலதான் நம்ம ஒரு நீதி கட்சி தான் ஆட்சிக்கு வரும். ஓகே, ஏதாவது ஒரு டாபிக் இருக்கும். ஓகேங்களா? இது என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டு, சுயராஜ்ய கட்சியில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இவங்க வந்து சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷன்ல போட்டிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? அதுல 101 சீட்டுல 32 42. ஓகேங்களா? மத்திய நாடாளுமன்ற அங்க ஒரு அந்த டைம்ல இருக்கும், சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சொல்லுவாங்க, மத்திய சட்டமன்றம். அந்த மத்திய சட்டமன்றத்துல 101 சீட்டுல 42 சீட்டு சுயராஜ்ய கட்சி வின் பண்ணிருக்கும். இது முக்கியமான பாயிண்ட், புக்ல இருக்கு. ஓகேங்களா? மேற்படி சுயராஜ்ய கட்சி இருந்தவங்க பேரை சொல்ற பாருங்க, மோதிலால் நேரு, சிஆர் தாஸ், சத்தியமூர்த்தி தமிழ்நாட்டில் இருந்தாரு. நம்ம சுபாஷ் சந்திர போஸ் வந்து சுயராஜ்ய கட்சி தான். அடுத்து அஜ்மல் கான், இன்னொருத்தர் தமிழ்நாட்டில் இருந்தவர்னா சீனிவாசனார். ஓகேங்களா? ஒரு 12th புக்ல ஒரு இடத்துல சின்னதா ஒரு இடத்துல வருது, ஞாபகம் சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க, சீனிவாசனார். ஓகேங்களா? அவ்வளவுதான். ஓகேங்களா? மேற்படி எதுவும் கிடையாது. அடுத்து வந்துடலாம். அடுத்து இந்த இந்திய அரசு சட்டம் பார்த்து, இந்திய அரசு சட்டத்தின் அடிப்படையில் தான் நமக்கு வந்து எலெக்ஷன் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து சைமன் குழு. ஓகேங்களா? அப்போ இந்த ஒரு 22, 23, 24 முடிஞ்சது, 25. ஆக்சுவலா இன்னொரு சொல்ல மாட்டேன், அந்த காந்தி ரவுலட் சட்டம் பாத்தீங்கன்னா, காந்தி வந்து ரவுலட் சட்டத்தை வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா கருப்பு சட்டம் சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? அடுத்து ஒத்துழையாமை இயக்க போராட்டத்துடைய ஒப்புதல் கொடுத்ததுல கல்கத்தா மாநாடு சிறப்பு மாநாடு, அது செப்டம்பர் மாசம் நடைபெறும். ஒரிஜினலா அபிஷியல் நடந்த மாநாடு டிசம்பர் மாசம் நாக்பூர் நடந்திருக்கும். அது தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். தமிழ்நாட்டை சேர்ந்த முதல் நபர் வந்து தலைவராக இருக்காரு, சேலம் விஜயராகவாச்சாரியா இருப்பாங்க. ஓகேங்களா? ரைட்டா? அடுத்து வந்துடலாம். அடுத்து இப்போ இந்த கேன்சல் பண்ணாருல, என்ன கேன்சல் பண்ணாரு, இந்த
ஒத்துழையாமை இயக்கத்தை இவர் ரத்து பண்ணதுனால இவ்வளவு பேர் செத்தது காரணம் காந்தி தான் சொல்லிட்டு காந்தியை தூக்கி சிறையில போட்டுருவாங்க. ஓகேங்களா. ஆனா காந்தி சீக்கிரம் திருப்பி ஈஸியா வெளியே வந்துருவாரு காந்தி. ஓகேங்களா. அடுத்து அப்படியே காலங்கள் போகும். அப்போ காந்தி இல்லாத நேரத்துல இந்தியா என்ன ஆகும்? 24 22லயே உள்ள போயிருவாரு. 22 இல்ல, 23 இல்ல, 24, 25 இந்த டைம் ஃபுல்லாவே இல்ல. ஓகே, 24ல வெளியே வந்துருவாரு. ஏன்னா பெல்காம் காங்கிரஸ் மாநாட்டுக்கு காங்கிரஸ் தலைவரா இருந்தது காந்தி தான். ஓகே, 24 ஸ்டார்டிங்ல வெளியே வந்துருவாரு. அப்ப 22, 23, 24 தொடக்காலத்துல என்ன நடந்தது இந்தியாவில் அப்படி பார்த்தா அப்பதான் இந்தியாவுல இந்த தீவிரவாத அந்த என்ன சொல்றதுன்னா அந்த தொழிலாளர் கட்சி வந்து கை ஓங்கியது. ஓகேங்களா. அதுதான் லேபர் மூவ்மெண்ட் அதிகம் நடந்திருக்கும். நம்ம அந்த மே டே ஆரம்பிக்கிறது கூட 1923. அதான் கோஇன்சிடென்ட்டா கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. காந்தி இல்லாதனால தொழிலாளர் கட்சி கை ஓங்குது. ஓங்குனது காரணமாக தான் லேபர் டே, அப்புறம் வந்து நிறைய போராட்டம் எல்லாம் தொழிலாளர் இயக்கம் வந்து நடைபெறும். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏஐடியூசி அது கூட பாத்தீங்கன்னா 1920 தானே ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா. ரைட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு மிக முக்கியமான ஒரு போராட்டம்னா இங்க எழுதியிருக்கேன், சைமன் குழு. ஓகேங்களா. சைமன் குழுன்னு ஒரு இயக்கத்தை குழு வந்து நியமிக்கிறாங்க. எதுக்காக நியமிக்கிறாங்கன்னு கேட்கலாம். ஓகேங்களா. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்களா 1919 மாண்டகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம். அந்த சீர்திருத்தத்தின் போதே சொல்லி வச்சிருப்பாங்க 10 வருஷம் கழிச்சு ஒரு இயக்கத்தை ஒரு குழுவை ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ கரெக்டா 10 வருஷம் கிடையாது, ஒரு 8 வருஷம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இந்த ரிப்போர்ட் சப்மிட் பண்ணும்போது 10 வருஷம் ஆயிரும். ஓகே, அதுதான் லாஜிக். ஓகே. இப்போ மாண்டகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் கொண்டு வந்ததுல இந்தியாவில என்னெல்லாம் நடந்திருக்கு அந்த ஆராய்வதற்காக மட்டும்தான் இந்த சைமன் குழுவை போடுவாங்க. ரொம்ப முக்கியம், சைமன் குழு மொத்தம் 7 பேர். ஓகேங்களா. 7 பேரும் ஆங்கிலேயர்கள் தான், ஒருத்தம் கூட இந்தியர் கிடையாது. தலைவன் தான் சைமன். அதனாலதான் அதுக்கு சைமன் குழுன்னு பேர் வந்திருக்கு. அதனாலதான் நம்மளும் எதிர்த்தோம், ஒருத்தம் கூட இந்தியன் இல்லை. ஏன்டா ஒருத்தம் கூட இந்தியன்களை வைக்கல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உங்களுக்கு இது இருக்கிறதுக்கு உங்களுக்கு இந்தியனுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேசிட்டான். இதனால எல்லாரும் கோவம் வந்ததுனால அதோட விளைவு பார்க்கலாம். இப்போ இதுக்கு டேட்டை கவனிக்கணும். ஏன்னா டேட் இதுல கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சைமன் குழு நியமிக்கப்பட்ட டேட் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. எப்படி நீ டேட்டை படிக்கிறத விட கொஞ்சம் லாஜிக்கா ஞாபகம் வச்சுக்கோ. 27 எண்டுல அப்பாயிண்ட் பண்ணாங்க ஞாபகம் வச்சுக்கோ. எண்டு நவம்பர் 8. ஓகேங்களா. அப்பதான் அப்பாயிண்ட் பண்ணாங்க. அடுத்து என்ன கவனிக்கல, சைமன் குழு இந்தியாவுக்கு வருகை புரிந்த டேட். ஓகேங்களா. பிப்ரவரி 3, 1928 அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட அடுத்த வருஷம். அப்படின்னா ஒரு 3 மாசம் கழிச்சு நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இந்தியாவுக்கு வந்துடுறாரு. ஓகே, இந்தியாவுக்கு வந்த வருஷம். அடுத்த ஒரு டேட்டு அந்த லெசன் இருக்காது, தமிழ்நாடு லெசன் இருக்கும். தமிழ்நாட்டுக்கு சைமன் குழு வருகை புரிந்தது. எப்படி பாருங்க. ஓகேங்களா. அப்பாயிண்ட் பண்ணப்பட்டது, இந்தியாவுக்கு வந்த வருஷம், தமிழ்நாட்டுக்கு வந்த வருஷம், அடுத்தடுத்த வருஷம். இது எல்லாமே ஓகேங்களா. ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். வருஷம் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். டேட் பாத்துக்கோங்க. இதுவும் பிப்ரவரி தான். இது 3, இது 18. ஓகேங்களா. இந்த டேட் இப்படி கஷ்டமா தான் இருக்கும். மேக்ஸிமம் மந்த் இருந்தா கூட கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி கூட போட்டுக்கலாம். ஓகேங்களா. ரைட். இது சைமன் குழுவோடைய போராட்டம். இப்ப சைமன் குழு நம்ம இந்தியர்கள் கடுமை எதிர்த்தாங்க. சைமன் குழு எதிர்த்து நேரு அறிக்கை, ஓகே, நேரு ரிப்போர்ட் தயார் பண்ண ஆரம்பிச்சோம். அப்போ இந்த டேட் எதுக்கு சார் முக்கியம் அப்படின்னா, இது டேட் ரொம்ப முக்கியம் இல்ல. இந்த டைம் இவங்க வந்துட்டாங்கல்ல, இந்தியா ஃபுல்லா அங்கங்க ஊருக்கு போவாங்க. ஒவ்வொரு ஊருக்கு போகும்போது எல்லா இடத்துலையும் கொடி பிடிச்சிட்டு இருப்பாங்க நம்ம மக்கள். கருப்பு கொடி காமிச்சிட்டு கோபேக் சைமன் போடுவாங்க. அப்படி ஒருத்தர் ரொம்ப தீவிரமா கோபேக் சைமன் போராட்டம் எடுத்திருக்காரு. அந்த போராட்டத்தின் பொழுதுதான் அக்டோபர் 30, 1928 லாலா லஜபதி ராய என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்பால் அடிச்சு கொண்டுருவாங்க. ஓகேங்களா. இதுல நாங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாலா லஜபதி ராய அட்டாக் பண்ணது அதுதான் கேட்பாங்க. மேபி ஓகேங்களா, கேட்கலாம். எஸ்பி ஸ்கவுட் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, எஸ்பி ஸ்கவுட் அவர் தான் அடிச்சிருப்பாரு. அதனாலதான் பகத்சிங் எல்லாம் பழிக்கு பழி வாங்க போவாங்க. ஓகேங்களா. அந்த இன்சிடென்ட் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, மேற்படி சைமன் குழுவுக்கு எதிராக தான் என்ன பண்ணிருப்பாங்க 1928 நேரு அறிக்கையை ரெடி பண்ணிருப்பாங்க. நேரு அறிக்கைனா மோதிலால் நேரு தலைமையில நேரு அறிக்கை. ஓகேங்களா. மேற்படி இதுல ரொம்ப முக்கியம்னா தமிழ்நாட்டில் சைமன் குழுவை எதிர்த்து போராட்டத்தை வழிநடத்தி கொண்டு போனது யார், அதுக்கு எது கேட்கலாம். ஓகே, யாரு? சத்தியமூர்த்தி. சத்தியமூர்த்தி. தமிழ்நாட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா சொல்றோம்ல, தனியா தமிழ்நாடு படிக்காது. ஓகேங்களா. ஒவ்வொரு போராட்டத்தையும் தமிழ்நாடு கனெக்ட் பண்ணி விடும். ஓகேங்களா. அப்பதான் ஈஸியா இருக்கும். சைமன் குழு முடிஞ்சது. இப்ப சைமன் குழுவோட சொன்ன ஒரு சில விஷயத்தை தான் நேரு அறிக்கையிலையும் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. சின்ன சின்ன விஷயம் வேறுபடும். ஓகேங்களா. நேரு அறிக்கைக்கு இருக்கும். நேரு அறிக்கை ரொம்ப நம்ம புக்கில் பெரிய அளவு கிடையாது. ஓகேங்களா. ஒரு சில விஷயம் மட்டும்தான் இருக்கும். இதுல நேரு அறிக்கையில ஒரு விஷயத்தை விலக்கி வச்சிருப்பாங்க. யோசிச்சு பாருங்க, காங்கிரஸ்குள்ள எந்த அளவுக்கு ஒரு பாலிடிக்ஸ் தான் இருக்குங்கிறது இந்த இடத்துல வெளியாகுது. இங்கதான் வந்து ரொம்ப கோவப்பட்டு ஒருத்தர் வந்து கோச்சிக்கிட்டு அப்படியே போனவர் திருப்பி வரும்போது அவர் ரொம்ப ரொம்ப ஒரு மதவாதியா வர்றாரு. அவர் தான் யாருன்னா முகமது அலி ஜின்னா. ஓகேங்களா. ஜின்னாவுடைய பிரச்சனை இங்கதான் ஆரம்பிக்குது. நேரு ரிப்போர்ட்ல ஜின்னா என்ன பண்றாருன்னா, ஜின்னா தன்னுடைய 14 அம்ச கோரிக்கையை முன்வைக்கிறார். அப்படி காங்கிரஸ் கூட தான் இருக்காரு. ஆனா அந்த 14 அம்ச கோரிக்கை யார் நிராகரிக்கிறா? நேரு வரைக்கும் நிராகரிக்குது. அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஓகே, 14 இந்த நம்பர் பாத்துக்கோங்க. 14 வரைக்கும் நிராகரிக்கிறாங்க. ஓகேங்களா. ரைட்டா, அடுத்து போலாமா? அடுத்து முடிஞ்சது. அதுக்கப்புறம் நல்லா கவனிச்சுக்கோங்க.
இந்த விஷயம் இருங்க. நேரு அறிக்கை சொன்னா நேரு அறிக்கை 28. இப்ப இந்த நேரு அறிக்கை 28 தொடர்பு படுத்தி இன்னொரு பாயிண்ட் பார்க்கலாமா? நேரு அறிக்கை 1928. அதே 1928 காங்கிரஸ் மாநாடு நடக்குது. காங்கிரஸ் மாநாடு தலைவர் யாருன்னா மோதிலால் நேரு. ஓகே, மோதிலால் சொல்லிட்டு பாருங்க. இவர் பேர் என்ன? அவருடைய அப்பா பேர் மோதிலால், சாரி, அப்பா பேரு மோதிலால் நேரு தான். ஓகேங்களா, நல்லா கவனிச்சுக்கோங்க. நேரு அறிக்கையை ரெடி பண்ணவர் இவர் தான். அதனால அவர்கிட்டயே அந்த காங்கிரஸ் மாநாட்டுடைய பொறுப்பை ஒப்படைச்சிடுறாங்க. அப்பா இருக்காரு, அடுத்த வருஷம் பையனுக்கு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு பையன் வருஷம் வருஷம் மாத்தி மாத்தி பண்ணிக்கிறாங்க பாருங்க. ஓகே, அடுத்த வருஷம் யாரு? இவர் ஜவஹர்லால் நேரு அவருடைய பையன் அடுத்த மாநாடு தலைமை. இந்த மாநாடு மட்டும் எங்க நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும். லாகூர்ல நடக்குது, ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மாநாட்டுல என்ன பண்ணாங்க? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னது? நம்ம சுதந்திர தினத்தை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வருஷம் ஜனவரி 26 சுதந்திர தினமா அறிவிச்சிருப்பாங்க. ஓகேங்களா, பூரண சுயராஜ்யம் இந்த வார்த்தை தான் இந்த மாநாட்டில் தான் எழுந்திருக்கு. ஓகேங்களா, அந்த 2 நம்பர் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா, மேற்படி இந்த மாநாட்டில தான் 31 டிசம்பர் 31 இந்த மாநாடு நடக்கும்போது தான் என்ன ஏத்துவாங்க? ட்ரை கலர் பிளாக், மூவர்ண கொடியை ஏத்துவாங்க. அந்த ரேட்டு ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, அடுத்து போலாமா? அடுத்த நிலை உப்பு சத்திரக்கமா? எஸ். ஓகே, அடுத்து டைரக்டா நம்ம அடுத்த டாபிக் போயிடுறோம். சைமன் கமிஷன் தான் அப்படி போராட்டம் நடக்கும். என்னதான் சைமன் கமிஷன் ஆடாவடியா போராட்டம் நடத்தினா ஒன்றும் செல்லுபடி ஆகல. சைமன் கமிஷன் அவர் பாட்டுக்கு வந்த வேலையை பார்த்துட்டு அவர் பாட்டுக்கு ரிப்போர்ட்டையும் சப்மிட் பண்ணிட்டு போயிட்டாரு. சைமன் கமிஷன் கொடுத்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் தான் வட்டமேசை நடக்குது. அதை நம்ம அடுத்து பார்க்கலாம். பூச்சி திறக்க வந்துடலாம். ஓகேதா? அப்ப இப்ப காந்தி புது போராட்டத்துக்கு கையில் எடுக்கணும். ஓகேங்களா, அப்ப அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படி யோசிக்கும் போது, ஏதாவது பொருள் மேல வரி போட்டிருப்பாங்க, அந்த வரி எதிர்த்து போராடலாம் அப்படி பார்க்கும்போது என்ன பொருள் மேலதான் ஒவ்வொருத்தர் சொல்றாங்க, ஐயா துணி மேல வரி போட்டிருக்காங்க, அதுக்கு போராடுங்க, மக்கள் தான் வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்ப காந்தி யோசிக்கிறாரு, சரி அப்போ துணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து ஒவ்வொருத்தரும் ஒரு பொருள் சொல்றாங்க. ஒருத்தர் விவசாய பொருள் சொல்றாங்க, ஒருத்தர் நம்ம பொம்மை சின்ன சின்ன கைவினை கலைஞர்களுடைய வாழ்வாதாரம் சொல்றாங்க. இப்ப காந்தி சொல்றாரு, ஏழை பாரம்பட்ட மக்கள் துணி போட மாட்டான், அது வேணாம். ஏழையில இருந்து பணக்கார வரைக்கும் சாப்பிடக்கூடிய ஒரே பொருள் உப்பு தான். அந்த உப்பு மேலதான் கவர்மெண்ட் வரி போடுது. அப்ப அதுக்கு எதிராக நம்ம சத்தியாகிரகம் நடக்கலாம்னு சொல்லிட்டு உப்பு சத்தியாகிரகத்தை நடத்த ஸ்டார்ட் பண்றேன்னு முடிவு பண்ணிட்டார். முடிஞ்சு போச்சா? ரைட்டா, அடுத்து போலாமா? அப்போ இங்க நம்ம என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா, உப்பு சத்தியாகிரகத்துல ரொம்ப டீட்டெயிலான டேட் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, டேட் நான் எழுதி போடுற பாருங்க. உப்பு சத்தியாகிரகம் எங்க இருந்து எங்க, டேட் முக்கியம். மார்ச் 12 இருந்து ஏப்ரல் 5. ஓகேங்களா, ஏப்ரல் 5. எஸ். ஓகேங்களா, வருஷம் ஒரே வருஷம் தான், 1930. ஓகேங்களா, 1930. இப்போ மார்ச் 12 ஆரம்பிக்கிறாங்க, ஏப்ரல் 5 முடிக்கிறாங்க. எங்க ஆரம்பிச்சாங்க? இது இந்தியாவில் நடந்த காந்தி நடத்தின உப்பு சத்தியாகிரகம். ஓகேங்களா, மார்ச் 5 எங்க? சபர்மதி ஆசிரமம். ஓகே, எங்க முடிச்சாங்க? தண்டியில முடிச்சாங்க. முடிச்சு போச்சு. தண்டினா கடற்கரை. அந்த கடற்கரையில என்ன பண்ணிட்டாங்க? சத்தியாகிரகத்தை அப்படி மொத்தமா உப்பு அப்படி காந்தி கையில் எடுப்பாரு, அப்படி டக்குன்னு அவர் தூக்கி உள்ள போட்டுருவாங்க. அவ்வளவுதான். ஓகேங்களா, இதுதான் காந்தியோட உப்பு சத்தியாகிரகம். எங்கிட்ட எங்க ஆரம்பிச்சாச்சு. இதுல நமக்கு இன்னொரு நம்பர் தெரிய வேண்டிய பாயிண்ட் பாருங்க, ரொம்ப சூப்பரா நம்ம 12th புக்ல சூப்பரா கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, காந்தி 61 வயசுல ஓகேங்களா 241 மைல் தூரம் நடந்திருப்பாரு. 24 நாள் நடந்திருப்பாரு. ஓகேங்களா, இந்த அப்படியே அப்படியே இந்த லைனா கொடுத்துருப்பாங்க. அப்ப இந்த லைன் எப்படின்னா கேட்கலாம், வயசு 61, 241 மைல், அதை கிலோமீட்டர்ல கன்வெர்ட் பண்ணா 375 கிலோமீட்டர். எப்படியேதான் படிக்க வேண்டியதா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா 24 டேஸ் கூட கேட்கலாம். கூட எத்தனை பேர் வந்தான் அது கூட கேட்பாங்க. நான் சொல்லியிருக்கேன்ல, நம்பர்ஸ் ரொம்ப முக்கியம் இல்ல. அப்ப 78 பேர் கூட வந்தாங்க. ஓகேங்களா, கூட வந்தது 78 பேர். அப்ப இந்த நம்பர்ஸ் கொஞ்சம் அப்படியே அப்படியே மைண்ட்லயோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன், மேல டேட்டையும் எழுதி வச்சிருக்கேன். இதெல்லாம் டக்குன்னு எக்ஸாம் போறது அப்படி லைட்டா அப்படி பார்த்து போயிடும், ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு. ஓகேங்களா, ரைட்டா போலாமா? அடுத்து பாத்தீங்கன்னா இது இந்தியா லெவல் நடந்த போராட்டம். இது என்ன சொல்லியிருப்பாருன்னா, உப்புக்கு உரிய வரியை ஒழிக்கணும், இந்த இடத்துல மதுவையும் ஒழிக்கணும் பேசியிருப்பாரு. விட்டுருங்க. அப்ப காந்தி சொல்றாரு, இந்த போராட்டத்தை முடிச்சுட்டு இதே மாதிரி காங்கிரஸ் தொண்டர்கள் ஒவ்வொரு ஊர்லயும் நடத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எல்லா ஊர்லயும் காங்கிரஸ் பாத்தீங்கன்னா உப்பு சத்திர போராட்டம் நடத்துறாங்க. அதுல எந்தெந்த ஊர்ல நடத்த பாக்கலாம், தமிழ்நாட்டு நடத்துறத கடைசியா பாக்கலாம். வேற எந்தெந்த ஊர்ல யார் யார் பண்ணா நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வடமேற்கு எல்லை மாகாணங்கள்ல ஒருத்தர் நடத்திருப்பாரு, கான் அப்துல் காஃபர் கான். அவர் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா அவரோட பேர் நம்ம என்ன சொல்லி கூப்பிடுறோம்? எல்லை காந்தி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறோம். அவர் சம்பந்தமா இன்னொரு பாயிண்ட் என்னது? குடை கிட்மட்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு, செஞ்சட்டை இயக்கம். ஓகேங்களா, அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். கான் அப்துல் காஃபர் கான். ஓகேங்களா, அடுத்து வேற எங்க ஸ்டார்ட் பண்றாங்க? அடுத்து ரொம்ப முக்கியம் கேரளாவில் ஒருத்தர் ஸ்டார்ட் பண்றாரு, கேலப்பன். அவருடைய பேரு கேலப்பன். ஓகே, ஸ்டார்ட் பண்றாரு. கொஞ்சம் வித்தியாசமானது பாத்துக்கோங்க. அடுத்து பெங்கால்னா வங்காளத்தில் ஸ்டார்ட் பண்ணுது. வங்காளனால யார்? நம்ம ஹீரோ தான், சுபாஷ் சந்திர போஸ். அவர் ஸ்டார்ட் பண்றாரு. உத்தரப்பிரதேசம் ஜவஹர்லால் நேரு. இதெல்லாம் கொஞ்சம் வெளி பாயிண்ட், அதெல்லாம் விட்டுருங்க போதும். இப்ப அடுத்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துடும். ஓகேங்களா, தமிழ்நாடு உப்பு சத்தியாகிரக போராட்டம் ரொம்ப தீவிரமா நடத்துது. ஓகேங்களா, எழுதியிருக்க தமிழ்நாடு எழுதுற இருங்க. இப்ப தமிழ்நாட்டுடைய உப்பு சத்தியாகிரக போராட்டம். ஓகேங்களா, இங்கேயும் அதே மாதிரி டேட்டு எங்க படிச்சுக்கலாம். ஓகேங்களா, டேட் சொல்ல பாருங்க, டேட் கவனிச்சுக்கோங்க. அங்க என்ன டேட் கவனிக்குதா?
அதை படிச்சுட்டு இதை படிச்சாதான் நம்ம நல்லா இருக்கும் படிக்கிறதுக்கு. அங்க மார்ச் 5 மார்ச் 12 ஓகேங்களா. பாருங்க மார்ச் 12 இருந்து ஏப்ரல் 5 இவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம ஊர் நடக்குது. அப்ப ஏப்ரல் 5க்கு அப்புறம்ங்கிறத மைண்ட் வச்சுக்கோ ஓகேங்களா. அப்ப ஏப்ரல் 5க்கு அப்புறம்னா ஏப்ரல் 13 இருந்து ஏப்ரல் 28 வரைக்கும். ஓகே, ஒரே மாசத்துல இது முடிஞ்சது ஓகேங்களா. ஏப்ரல் 13 இருந்து ஏப்ரல் 28 வரைக்கும் தமிழ்நாட்டுல எங்கிட்ட எங்க தமிழ்நாடு அப்படின்னா சென்டர் பாயிண்ட் திருச்சி ஞாபகம் வச்சுக்கோங்க. திருச்சியில இருந்து இந்த ஊரு இங்க வேதாரண்யம் வரைக்கும் ஊர் பேர் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. தமிழ்நாடுனால ஈஸியா ஞாபகம் வச்சுக்குவீங்க. திருச்சியில இருந்து வேதாரண்யம் வரைக்கும் இங்க எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க இங்கேயும் கேள்வி கேட்பாங்க. இங்க அந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுக்கல, கொடுத்துருக்காங்க. இங்க எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா 100 பேர் கலந்துக்குவாங்க. சரியா, 100 பேர் கலந்துக்குவாங்க. இங்க வந்து 16 நாள்ஸ் ஓகேங்களா, 16 டேஸ் கொடுத்துருக்காங்க. மேற்படி 150 மைல் கடந்திருக்காங்க ஓகேங்களா. இங்க நான் ஒரு வாய்மொழியா சொல்றேன், உங்களுக்கு இந்த அளவு கேள்வி கேட்பதற்கான பாசிபிலிட்டி கம்மி தான், இருந்தாலும் சோதிக்கிறேன் ஓகேங்களா. ஒரு எக்ஸாம்ல என்ன பண்ணிருக்காங்க, இன்னொரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல தான் நமக்கு தேவையில்ல, ரூட் கேட்டிருக்காங்க, எங்க இருந்து எப்படி போயிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. நம்ம எங்கிட்ட எங்க படிச்சிருப்போம் அந்த ரூட்டை மட்டும் நான் சொல்லிடுறேன், சும்மா ஜஸ்ட் மைண்ட்ல வச்சுக்கோ. திருச்சியில இருந்து அப்படியே தஞ்சாவூர் போறாங்க, தஞ்சாவூர் வந்து கும்பகோணம், கும்பகோணத்துல இருந்து மன்னார்குடி, மன்னார்குடியில இருந்து திருத்துறைப்பூண்டி, திருத்துறைப்பூண்டியில இருந்து வேதாரண்யம். அவ்வளவுதான் ஓகே. இது ஆர்டர் கேட்டிருந்தாங்க, நமக்கு இந்த அளவுக்கு கஷ்டம் ஆகிறது கிடையாது, சும்மா சொல்லிடுறேன் வச்சுக்கோங்க. இந்த போராட்டத்தின் பொழுதுதான் நம்ம ஊர் கவிஞர், நம்மளுடைய முதல் தமிழக கவிஞர் நினைக்கிறேன் ஓகேங்களா, அவர் நாமக்கல் கவிஞர். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, கத்தி இன்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது அந்த பாரதி இந்த போராட்டத்தை தான் படிச்சிருப்பாரு. மேற்படி இந்த போராட்டத்தின் பொழுது தஞ்சாவூரின் கலெக்டர், இது ரொம்ப முக்கியம் ஓகே. உப்புச்சத்திரம் போராட்டத்தின் பொழுது தஞ்சாவூர் அவ்வளவு இடங்கள் பண்ணுவார் ஓகேங்களா. தஞ்சாவூர் கலெக்டர் ஜே.ஏ. தான் ஞாபகம் வச்சுக்கணும், ஜே.ஏ. தான் எழுதி போடுற பாருங்க, தாரம் ஓகேங்களா. எப்போ எப்படி கேட்டாலும் இன்ஷியலோட தான் கேட்பாங்க, இன்ஷியல் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, ஈஸியா அடிச்சிடலாம் ஓகேங்களா. இன்ஷியலோட தான் கேட்பாங்க, அந்த இன்ஷியல் கொடுத்துட்டு இதை மாத்திட்டா கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது ரைட் ஓகேவா. அவ்வளவுதான், இதுதான் வந்து தமிழ்நாட்டுடைய உப்புச்சத்திர போராட்டம். இன்னும் டெக்னிக்கலா சொல்ல போனா தமிழ்நாட்டில் உப்புச்சத்திர போராட்டத்துல முதலாக ஃபைன் கட்டினது யார், பெனால்டி ஓகேங்களா. விதியை மீறி உப்பெடுத்து ஃபைன் கட்டினது யாருன்னா ருக்மணி லட்சுமிபதி, இதை ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா. அடுத்து இந்த போராட்டத்தில் அதே டைம்ல தான் இந்த போராட்டம் நடந்தா அடுத்த அந்த 2 வருஷத்துல தான் தமிழ்நாட்டுல ஜனவரி 26, 1932 பாஷ்யம் என்ற ஆரியா என்ன பண்ணிருப்பாரு, கொடியேற்றிருப்பார், நம்ம செங்கோட்டை மேல வந்து கொடியேற்றிருப்பார் ஓகேங்களா ரைட். இவர் தான் தமிழ்நாட்டில் நடந்த உப்பு சத்தியாகிரகம். இன்னும் சொல்ல போனா எப்படி நம்ம அந்த கொடியேற்ற சொன்னோமோ அதே மாதிரி 1932 ஜனவரி 11 அந்த டேட்ல என்ன பண்ணுவாருன்னா, நம்ம திருப்பூர் குமரன், அந்த கொடிகாத்த குமரன் சொல்றோம்ல, அவர் அடிச்சு கொண்டிருப்பாங்க ஓகேங்களா. அவர் அடிச்சு கொண்டிருப்பாங்க, கடைசி கொடியை விடாம பிடிச்சிருப்பாரு. இதெல்லாம் எந்த போராட்டத்தின் போது பாருங்க, உப்புச்சத்திரம் முடிஞ்சு சட்டமறுப்பு இயக்கம் நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த வேலையில தான் இந்த எல்லா இறப்புகளும் கொடியேற்ற சம்பவம் நடக்குது ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா. அடுத்தது இல்லாம அடுத்து திருப்பூர் குமரனுடைய இயற்பெயர் ஒரு எக்ஸாம்ல கேட்டாங்க ஓகேங்களா, OKSR குமாரசாமி ஓகேங்களா. அவருடைய பேர் OKSR குமாரசாமி, சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வட்டமேசை மாநாடு. வட்டமேசை மாநாடு மொத்தம் 3 நடைபெறும். எதுக்காக நடைபெறுது, சைமன் கமிஷனுடைய ரிப்போர்ட்டை என்ன செய்யணும், பரிசீலிப்பதற்காக நடைபெறுது, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இந்த வட்டமேசை மாநாடு 3 சைமன் கமிஷனுடைய ரிப்போர்ட்டை ஆராய்வதற்காக. அப்போ இந்த 3 வட்டமேசை மாநாட்டுல வட்டமேசை மாநாடு ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் எந்த வருஷம், 1930. இந்த ஒரு பிசிலே கேட்டிருந்தாங்கல்ல. அடுத்து 1931, அடுத்து 1932 ஓகேங்களா. ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட். இப்போ முதல் வட்டமேசை மாநாடு நமக்கு வந்து 30 நடக்குது. 30ல யாரு கலந்துக்கிறாங்கன்னா, பெரிய அளவு காங்கிரஸ் கலந்துக்கிடல, பாய்காட் பண்ணிடுறாங்க. காந்தியின் ஜெயில இருப்பாரு உப்புச்சத்திர போராட்டத்து காரணமாக ஓகேங்களா. அப்ப காந்தி கலந்துக்க மாட்டாரு, மீதி மக்கள் தான் கலந்துக்குவாங்க. தாழ்த்தப்பட்ட பிரதிநிதி காரணமாக அம்பேத்கர் கலந்துக்குவாரு ஓகேங்களா. மற்ற உறுப்பினர்களை கலந்துக்குவார். தமிழ்நாட்டில இருந்து பார்த்தீங்கன்னா ஆற்காடு வீராஸ், ஆற்காடு நம்ம இந்த ஒரு ஆற்காடு நவாப் அவர் கலந்துக்குவாரு ஓகேங்களா. இந்த சைடு தான் கலந்துக்குவாங்க. முதல் வட்டமேசை மாநாடு எந்த ஒரு சுமூகமான முடிவு எடுக்கப்படாமல் நிப்பாட்டி விடும் ஓகேங்களா. இந்த டைம்ல முதல் வட்டமேசை மாநாடு யார் தலைமையில் வழிநடத்தி கொண்டு போனதா, ராம்சே மெக்டொனால்டு அவரோட தலைமையில வழிநடத்தி கொண்டு போனது ஓகேங்களா. அப்போ முதல் வட்டமேசை மாநாட்டுல கலந்துக்கிறதுனால 2வது வட்டமேசை மாநாட்டுல காந்தியை கம்பல்சரி கலந்துக்க வைக்கணும், அதுதான் மோட்டோ. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க இருந்து செய்தி, லண்டன்ல இருந்து செய்தி அனுப்புவாங்க. திருப்பி சொல்ற 3 வட்டமேசை மாநாடு லண்டன்ல தான் நடைபெறும் ஓகேங்களா, லண்டன் தான் ஓகேங்களா. அங்க இருந்து செய்தி நடைபெறும். வந்தோன்னா இருவின் உடனே பதற்றி போய் என்ன பண்ணுவாரு, நேரா காந்தி கிட்டே போயிடுவார் ஓகே. காந்தி ஜெயில இருப்பாரு, எரவாடா ஜெயில, அந்த ஜெயிலுக்கே போயிடுவார். ஜெயிலுக்கே போயிட்டு காந்திக்கும் இருவனுக்கும் ஒப்பந்தம் போடுவாங்க. அந்த ஒப்பந்தத்துல காந்தி சொல்லுவாரு, எங்க கைதிகள் ரிலீஸ் பண்ணுங்க, நான் கையெழுத்து போட சொல்லுவாரு. எல்லாரும் ரிலீஸ் பண்ண முடியாது, வன்முறையை ஈடுபட ரிலீஸ் பண்ண முடியாது, ஒப்பந்தம் போடுவாங்க. ஒரு பெரிய கதை விட்டுருங்க ஓகே. அதுதான் பகத்சிங் எல்லாம் மாட்டிக்குவார் ஓகேங்களா. அப்போ இங்க வந்தீங்கன்னா நம்ம
காந்தி ஓகே சொல்லுவாரு. காந்திக்கும் இர்வினுக்கும் ஒப்பந்தம் போடப்பட்ட டேட் கேட்பாங்க. ஓகேங்களா, டேட் கேட்பாங்க, கொஞ்சம் படிச்சுக்கோ. ஓகேங்களா, டேட் நிறைய சொல்ற மாதிரி இருக்கும் கடைசி நேரத்துல. ஓகேங்களா, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி படிக்காத, ரொம்ப கஷ்டமா இருந்தா விட்டுரு. ஓகேங்களா, இயறையாவது ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேங்களா, March 5, 1931 காந்திக்கு இர்வினுக்கு ஒப்பந்தம் போடுறாங்க. இந்த ஒப்பந்தத்துக்கு வேறு பெயர் சொல்லுவாங்க. ஓகேங்களா, டெல்லி ஒப்பந்தம் அப்படின்னு சொல்றாங்க, டெல்லி பேக்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, இந்த ஒப்பந்தத்துக்கு வேறு பெயர். ஓகேங்களா, ரைட். இப்போ ஒப்பந்தம் போட்டாச்சு. அப்ப அடுத்த காங்கிரஸ் மாநாட்டில் காந்தி கலந்துக்கணும். காந்தி காங்கிரஸின் ஒரே பிரதிநிதியா கலந்துக்கிறார். ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோ. ஓகே, காந்தியின் ஒரே பிரதிநிதி, அந்த வார்த்தை முக்கியம். ஓகே, இரண்டாவது காங்கிரஸ் மாநாடு டேட் இரண்டாவது காங்கிரஸ் மாநாடு பாத்தீங்கன்னா 1931 செப்டம்பர் மாசம் நடக்குது. இவர் இங்க இருந்து போகணும்ல, ஏன்னா ஒப்பந்தம் போடப்பட்டது மார்ச். ஓகேங்களா, டேட்டு எஸ் மார்ச். ஓகேங்களா, மார்ச் ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 6 மாசம் ஆகும். லண்டனுக்கு போகுது 5 மாசம் ஆகும் கப்பல்ல அந்த காலத்துல. ஓகேங்களா, அப்போ ரெண்டாவது மாநாட்டுக்கு போயாச்சு, காந்தி போயிட்டாரு. அங்க நடந்த விஷயம் பார்க்கணும். இதுல இடைப்பட்ட இன்னொரு விஷயம் பார்க்கணும். இந்த வருஷத்துல இந்த காந்தி இந்த மாநாட்டுக்கு போறாரு, அதுக்கு ஒப்புதல் தருவதற்காக காந்தி கராச்சி மாநாட்டுக்கு போவார். ஓகேங்களா, கராச்சி மாநாடு இயர் கேட்பாங்க 1931. ஞாபகம் வச்சுக்கணும். கராச்சி மாநாடு காந்தி போகும்போது காந்திக்கு எதிராக என்ன பண்ணுவாங்க, கருப்பு கொடி கட்டுவாங்க பஞ்சாப் மக்கள் தான். ஓகேங்களா, பகத்சிங்காக. ஓகேங்களா, இப்ப ரெண்டாவது மாடு காந்தி தனியா கலந்துக்கிறாரு. காந்தி அங்க போயிட்டு இந்த விஷயத்தான் பேசுவாரு. ஆனா காந்தி பேசுறதுக்கு முன்னாடி காந்தியை பார்த்து ஒருத்தர் என்ன பண்ணிருப்பாரு, அரை நிர்வாண பக்ரியே அப்படின்னு சொல்லிட்டு, ஹாஃப் நேக்கடு பெக்கர் அப்படின்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணிருப்பாரு. ஏன்னா அவன் இங்கிலாந்துல குளிருக்காக கோட் ஷர்ட் போட்டு கிளவுஸ் எல்லாம் போட்டு உட்காந்துருப்பா, இவர் மட்டும் அவர் பாட்டு துண்டை போட்டு உட்காந்துருப்பாரு. அதனால அவர் கிண்டல் பண்ணிருப்பாங்க. அது இப்ப காந்தி ஈகோ பிடிச்சவர். அதனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப கோவப்பட்டிருப்பாரு. எந்த ஒரு சுமூகமான முடிவு எடுக்காம ரெண்டாவது மாநாடு ஃபெயிலியர், முடிஞ்சு போச்சு. ஓகே, மூணாவது மாநாட்டு கலந்துக்கல. திருப்பி காந்தி இந்தியாவுக்கு வந்து இந்தியாவுக்கு அரெஸ்ட் பண்ணி விட்டுருவாங்க. ஓகேங்களா, மூணாவது மாநாட்டுக்கும் காந்தி போக மாட்டாரு, அவர் ஃபெயிலியர் ஆயிரும். இந்த விஷயத்துல நடக்கும். ஆனா ஓகேங்களா, 3 மாநாட்டுக்கு கலந்துகிட்டவர் யாருன்னு கேட்பாங்க. நம்ம யாரு, அம்பேத்கர் அவர்கள் 3 மாநாட்டிலையும் கலந்துகிட்டவர். ஓகேங்களா, இங்க காந்தியை இன்சல்ட் பண்ணது யாரு, ஹாஃப் நேக்கடு பெக்கர் அப்படின்னு கேட்டாங்கன்னா வின்ஸ்டன் சர்ச்சில். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கணும், வின்ஸ்டன் சர்ச்சில் அவர் தான் இன்சல்ட் பண்ணிருப்பாரு. ஓகேங்களா, ரிட்டர்ன் ஆகுறாரு. ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறம் நல்லா கவனிச்சுக்கோ, அங்கங்க நம்ம ஹிஸ்டரியில முன்ன பின்னதான் போயிட்டு வர முடியும். ஓகேங்களா, இந்த முதல் வட்டமை சொன்ன தொடக்கும் போதே காந்தி உப்பு சத்தியாகிரக போராட்டத்தோட சேர்ந்து சட்ட மறுப்பு இயக்கத்தையும் ஸ்டார்ட் பண்ணிட்டார். ஓகேங்களா, இவர் இங்க போறதுனால சட்ட மறுப்பு இயக்கத்தை டெம்பரரியா ஸ்டாப் பண்ணிட்டு போவாரு. ரிட்டர்ன் திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணுவாரு. ஆனா அந்த அளவுக்கு வேகம் இருக்காது. ஓகேங்களா, ரைட்டா. ஓகே, 3 வட்டமேசை மாநாடும் எந்த ஒரு சுமூகமான முடிவு எடுக்கிற அப்படியே முடிஞ்சு போச்சு. வட்டமேசை மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் போடுவாங்க. அதுதான் அடுத்து வரும் நினைக்கிறேன். இரிய ஆமா, வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம், அதை நம்ம பேசலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் பேசணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சட்ட மறுப்பு இயக்கம். எப்படி ஒத்துழையாமை இயக்கத்தை பேசணுமோ அதே மாதிரி சட்ட மறுப்பு இயக்கம் தெரிஞ்சுக்கணும். 1930. ஓகே, எங்கேயும் டேட் கேட்கலாம். என்னைக்கு லான்ச் பண்ணாங்கன்னா ஏப்ரல் 6, 1930. ஓகேங்களா, சட்ட மறுப்பு இயக்கத்தை லான்ச் பண்ணது. ஓகேங்களா, இது என்ன நோக்கம், பூரண விடுதலை, அதுதான் நோக்கம். ஓகேங்களா, இது இடையில ஸ்டாப் பண்ணிருப்பாங்க, 33 ஸ்டாப் பண்ணிருப்பாங்க, திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனா அந்த அளவுக்கு வேகம் இருக்காது. சட்டமறுப்பு இயக்கம் அதோட ஸ்டாப் ஆயிரும். இப்ப அடுத்து காந்தியோட அடுத்த விஷயம், சரி, பிரிட்டிஷ்காரன் அடுத்த ஒரு விஷயத்தை எடுக்கிறா. என்ன அப்படின்னா, வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம். ராம்சே மெக்டொனால்ட் அவர் அறிவிக்கிறாரு. ஆகஸ்ட் 16, 1932 அறிவிக்கிறார். ஓகேவா, இந்த டேட் ரொம்ப முக்கியம். யார் அறிவிச்சாங்கிறது முக்கியம். வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் என்ன சொல்றாரு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக தனி தொகுதி. இப்ப நம்ம சொல்றோம்ல தனி தொகுதி. ஓகே, இன்னைக்கு அதுக்கு பேரு தனி தொகுதி, அன்னைக்கு அதுக்கு பேரு தனி வாக்கு தொகுதி. என்ன வித்தியாசம், இன்னைக்கு இருக்கக்கூடிய இடத்துல தாழ்த்தப்பட்ட மக்கள் மட்டும் அந்த தொகுதியில நிக்கலாம். ஆனா ஓட்டு போடுறது எல்லா மக்களும் ஓட்டு போடுவாங்க. ஆனா அன்னைக்கு அப்படி கிடையாது. ஓகேங்களா, ஏன் அதெல்லாம் காந்தி எதிர்த்தாரு பாருங்க. அன்னைக்கு தனி வாக்கு தொகுதினா தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் நிக்கணும், ஓட்டு போடுறது தாழ்த்தப்பட்ட மக்கள் மட்டும் தான் ஓட்டு போடணும். அதனாலதான் காந்தி கடுமையா எதிர்த்தாரு. அப்ப மீதி மக்கள் தான் ஓட்டே போட மாட்டாங்க, அவங்களுக்குரிய ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் இருக்காது. அதனால எல்லாரும் ஓரங்கட்டப்படுவார்கள், இந்தியா பிரிஞ்சு போயிரும் சொல்லிட்டு காந்தி எதிர்த்தாரு. இது அம்பேத்கர் கூட்டு பேசலாம். ஓகேங்களா, வகுப்பறை பிரதிநிதித்துவம் அனௌன்ஸ் பண்றாங்க. அனௌன்ஸ் பண்ண உடனே இதை மிகப்பெரிய அளவுக்கு அம்பேத்கர் வரவேற்கிறாரு. ஓகேங்களா, இதுக்கான கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலைன்னு சொல்லிட்டு வரவேற்கிறாரு. ஆனா காந்தி கடுமையா எதிர்க்கிறார். காங்கிரஸ் முழுவதுமே எதிர்த்தது. அதனால காந்தியும் அம்பேத்கருக்கும் ஒரு சின்ன ஒரு கருத்து மோதல் மாதிரி ஏற்பட்டது. காந்தி இதை நீங்க கேன்சல் பண்ற வரைக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன், உண்ணாவிரதம் போராட்டம் இருக்க போறேன், சாகும் வரை உண்ணாவிரதம் சொன்னாரு. அவர் பாட்டுக்கு உண்ணாவிரதம் இருக்க ஆரம்பிச்சிட்டாரு. நாட்கள் அப்படியே போகுது. ரொம்ப காந்தியின் உடல் ரொம்ப கவலைக்கிடமாகுது. ஓகே, காந்தியை டேக் கேர் பண்ண முடியல. எல்லாரும் நேரு எல்லாரும் போயிட்டு அம்பேத்கர் பேசுறாங்க. அம்பேத்கர் வராரு. 2 பேருக்கும் ஒப்பந்தம் போடுறாங்க. அதுதான் என்ன ஒப்பந்தம், பூனா ஒப்பந்தம். எழுதியிருக்கா, எழுதுறா இருங்க, பூனா ஒப்பந்தம். ஓகேதா, அங்க எப்படி காந்தி இர்வின் ஒப்பந்தம் பார்த்தோமோ இங்க என்ன ஒப்பந்தம், பூனா ஒப்பந்தம். யாருக்கு இருக்கும், காந்திக்கு அம்பேத்கருக்கு. டேட் முக்கியம், செப்டம்பர் 24, 1932. பாருங்க, ஆகஸ்ட் செப்டம்பர்
இதுதான் இப்படிதான் படிச்சுக்கணும். ஓகேங்களா? ஏதாவது நீ ஒரு டேட்டை படிச்சுன்னா இன்னொரு மாசம் இது ஞாபகம் வச்சுக்கோ, இது ஞாபகம் வச்சுன்னா இது ஞாபகம் வச்சுக்கலாம். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், அடுத்த மாசம் செப்டம்பர். அடுத்த மாசமே என்ன பண்றாங்க, ஒப்பந்தம் போடுறாங்க காந்திக்கும் நம்மளுடைய அம்பேத்கருக்கும். ஓகேங்களா? 24. இது ரொம்ப கவனிக்க வேண்டியது, கவனிச்சுக்கோங்க, நல்லா கவனிங்களேன். இவன் வகுப்பு ராம்சே மெக்டொனால்ட் என்ன சொன்னான்னா, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நான் 71 சீட்டை ஒதுக்கிடுறேன் அப்படிங்கிறான். மொத்தம் நிறைய சீட் இருந்தது, அது 71 சீட்டை தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக மட்டுமே நான் ஒதுக்குறேன்னு சொல்றான். ஆனா காந்தி 2 பேருக்குள்ள ஒப்பந்தம் பேசி சூப்பரா காம்ப்ரமைஷன் ஒரு கொண்டு வராங்க பாருங்க. காந்தி சொல்றாரு, இப்ப அவங்க என்னப்பா 70 கொடுக்குறது, நான் கொடுக்குறேன், காங்கிரஸ்குள்ளேயே பேசி தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக அதை விட டபுள் மடங்கு தாரேன்னு சொல்லிட்டு 148 சீட்டு கொடுத்துருப்பாரு. அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் அம்பேத்கரும் என்ன பண்ணிருப்பாரு, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிருப்பாரு. ஓகேங்களா? இந்த இடத்துல காந்தி கான்வர்சேஷன் காரணமா காந்தி ஜெயிலை விட்டு ரிலீஸ் ஆகும்போது வேற ஒரு நபராக மாறிடுவார். எப்படி மாறிடுவாரு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக அடுத்த 2 வருஷம் செலவழிப்பாரு. அப்பதான் அவர் உருவாக்குற பத்திரிகை தான் ஹரிஜன் பத்திரிகை, ஹரிஜன சேவா சங்கம். ஓகேங்களா? ஏகப்பட்ட கோவில் நுழைவு போராட்டத்தெல்லாம் காந்தி முதல் முறையாக பிராமண சமுதாயத்தில் இருந்தவர். இவ்வளவு நாள் அந்த விஷயத்தை கவனிக்கல, இப்பதான் அவருக்கு தெரியுது. அம்பேத்கர் சொன்னதுக்கு அப்புறம் இந்த விஷயத்தை கையில் எடுக்கிறார். ஓகேங்களா? ரைட்டா? அப்ப இந்த சீட் நம்பர் முக்கியம், டேட் முக்கியம், ஒப்பந்தம் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? மேற்படி அவர்தான் காந்தி. அது புக்கில் கொடுத்துருக்காங்க. காந்தி கோவில் நுழைவு போராட்டத்தை தொடங்கிய நாள் கொடுத்துருக்காங்க, ஜனவரி 8, 1933. பாத்துக்கோங்க. ஓகேங்களா? டேட் கொடுத்துருக்காங்க. மேற்படி ஹரிஜன் சேவா சங்கம், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அடுத்து போலாமா? அடுத்து இந்த ஒரு பாட்டுல கடைசியா நம்ம என்ன முடிக்கிறோம், நீர் சிலை எதிர்ப்பு போராட்டம். இது சின்னதா கொடுத்திருப்பாங்க. எந்த வருஷம் கேட்பாங்க, 1927. ஓகேங்களா? யார் இந்த நீலன் அல்லது நீதுன்னு சொல்லுவாங்க, கான்பூர் கொலையில ஈடுபட்டவன். 1857 புரட்சியின் போது கான்பூர்ல படுகொலை, கண்ணா பின்னானா நம்ம ஊர் பெண்கள் ஈவிரக்கமே இல்லை. அதாவது நம்ம தான் ஏதாவது சண்டை போட்டோம்னா ஆங்கில பெண்களை பத்திரமா வச்சுட்டு ஆங்கில அதிகாரிகள் மட்டும் தான் கொண்டாங்க. உதாரணத்துக்கு வேலூர் கழகத்துல. ஓகேங்களா? ஆனா இங்க இந்த நீலன் என்ன பண்ணானா, படுகொலையில ஈவிரக்க பார்க்காம பெண்கள், ஆண்கள், குழந்தைகளை கூட பார்க்காம நிறைய பேரை கொண்டான். அப்படி கொன்னதுக்காக அவனையும் கொண்டாங்க கடைசி. ஆனா அவனை பாராட்டு விதமாக நீலனுக்கு சிலை வைத்தாங்க. அந்த சிலையை எதிர்த்து போராட்டம் நடந்தது 1927. நம்ம ஊர்ல சென்னையில தான் இந்த சிலையை வச்சாங்க. அதனாலதான் போராட்டம் இருந்தது. இந்த போராட்டத்துல நீங்க என்ன தெரிஞ்சு, சென்னை மவுண்ட் ரோட்ல இந்த சிலை இருக்குது. இந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்கினது யாருன்னு கேட்பாங்க, நம்ம திருநெல்வேலியை சேர்ந்த எஸ்.என். சோமயாஜலு. ஓகேங்களா? அவங்கதான் இந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்கி இருப்பாங்க. ஓகேங்களா? இயரு யார் தலைமை தாங்கினாங்க, இவன் எங்க இருந்து வந்தவன், எங்க சிலை வச்சாங்க, கடைசி வரைக்கும் அந்த சிலை அங்கதான் இருந்தது. கடைசியா ஒருத்தர் வந்தா ரிமூவ் பண்ணுவாரு. அது எப்போ, 1937 ராஜாஜி முதலமைச்சர் ஆன உடனே அந்த சிலையை தூக்கிட்டு அப்படியே மியூசியம் கொண்டு போய் வச்சிருக்காங்க. இன்ன வரைக்கும் அங்கதான் இருக்கு. ஓகேங்களா? ரைட்டா? நீர் சிலை எதிர்ப்பு போராட்டம், அவ்வளவுதான். ஓகேங்களா? இந்த பாட்டு இதோட முடிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, அது ரொம்ப பேசிக்கானதுதான். நம்ம இதுக்கப்புறம் அடுத்த ஒரு விஷயத்தோட சேர்த்து அதை பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.